கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த ஆராதனையை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நல்ல கல்பனையை உங்களுக்கு நன்றியப்பா. கர்த்தாவே, நன்றி தெரிந்த இருதயத்தோடு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. உடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை, உடைய அன்பிற்கு அளவே இல்லை. கர்த்தாவே, காலைதோறும் உடைய இறக்கங்கள் புதிதாக இருக்கிறது. நீர் இறக்கங்களின் பிதா. இந்த காரியங்களுக்கெல்லாம் சாட்சியாக நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. நாங்கள் இன்னைக்கு கூடி இருக்கிறது இதற்கெல்லாம் சாட்சின்னு சொல்லி நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே அப்பா, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. முழு பலத்தினால் தாங்குகிறவரே, உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு உரைத்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தாவே அதனது காலத்துல நேர்த்தியாய் நீ நடத்தி வருகிற தயவிற்காக ஒரு விஷயம் கூட நன்றி செலுத்துகிற ராஜா. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாள் உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய பாதப்படியில கர்த்தாவே நாங்க வந்து நிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நீரே எங்களை நடத்துங்கன்னு சொல்லி உண்மை நோக்கி வந்து நிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தருடைய நல்ல ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாம எதுவுமே உங்க பக்கத்துல வராது, முடியாது அப்பா. கர்த்தாவே, இந்த நேரத்திலையும் கர்த்தாவே நீரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துல நாங்க வந்து நிக்கிறோம். எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உங்களுடைய ரத்தத்தினால ஒரு விசை கழுவுங்கப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ரத்தத்தினால குற்றமற்ற, மாசற்ற, கரையற்ற, பிழையற்ற அந்த ரத்தத்தினால ஒரு விசை நீர் எங்களை கழுவுங்கப்பா. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களிடத்துல கர்த்தாவே இருக்கிற அப்பா கோபங்கள், எரிச்சல்கள் அப்பா, வைராக்கியங்கள் அப்பா, நீர் அங்கீகரிக்காத எல்லா காரியத்தையும் கர்த்தர் எங்களை வைத்து மாற்றி போடுங்கப்பா. கர்த்தர் எங்களை மன்னிங்க, எங்களை மாற்றுங்க தகப்பனே. உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கட்டும் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனையினுடைய துவக்கம் முதல் முடிவு வர உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய நன்மை, உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாப்பு எல்லாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்க உம்மை நோக்கி கேட்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்களை நடத்துங்கிறப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்னைக்கு கர்த்தாவே, நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனைகள், பாடுகிற பாடல்கள், எங்களுடைய ஜெபங்கள் கர்த்தாவே உமக்கு பிரியமானதா இருக்கட்டும் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறீருங்கிறத நாங்கள் அறிகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு விசேஷமாக இந்த 3rd சண்டே அப்பா, இந்த பிரேயர் சண்டேய கர்த்தாவே உம்முடைய ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பி கர்த்தர் எங்களை நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ நல்லவர். இந்த ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் கர்த்தாவே உம்முடைய ஆளுகைக்குள்ளாக, உம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. உமக்கு எது பிரியமோ, உமக்கு எது உகந்ததோ அது எங்களிலிருந்து வெளிப்படட்டும் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த ஆராதனைக்கு இந்த நேரத்தில் நாங்கள் இங்க கூடும் போதே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய கரம் இந்த ஆலயத்தை முழுவதும் நிரப்பட்டும் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வஸ்திர தொங்கலினால இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும் கர்த்தாவே. உமக்கு நன்றி. ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறவங்க ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்மை தரிசிக்கணும், உம்முடைய சத்தத்தை அறியணும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் ஸ்தாபரிக்கிற ஒரு ஸ்தலம்ங்கிறத கர்த்தாவே ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களை நடத்துங்க. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கணும் ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ தந்த கர்த்தாவே இந்த நல்ல அப்பா விஸ்தாரமான பெரிய ஸ்தலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் உமக்குள்ள பலுகி பெருகணும்னு தந்த இந்த ஸ்தலத்தை கர்த்தாவே ஒரு ரகபோத்தாக கர்த்தர் நினைத்து கர்த்தரை பிளஸ் பண்ணுங்கப்பா. என்னாலும் என்னைக்கு வாக்குவாதம் இல்லாதபடி கர்த்தர் நடத்துங்கன்னு சொல்லி அப்பா இந்த ஆரம்ப நாட்கள்லேயே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தருக்குள்ள இளைப்பாறுகிற ஒரு ஏரிமாக இது இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இங்க வருகிற மக்கள் கர்த்தாவே அப்பா அவங்களுடைய பாரங்கள், சுமைகள் அப்பா, அவங்களுடைய துக்கங்கள், அவங்களுடைய வருத்தங்கள் யாவையும் உம்முடைய பாதத்துல உங்கள்கிட்ட வச்சு அவங்க உமக்குள்ள இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலமா இருக்கட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யோசிப்பு சொன்னது போல என்னுடைய வருத்தங்கள், என்னுடைய துக்கங்கள், என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் மறக்க பண்ணினாருங்கிற அப்பா அந்த சாட்சிக்காக ஸ்தோத்திரம். அவ்வாறு கர்த்தாவே எங்களையும் கர்த்தாவே நீ நடத்துங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆரம்ப நேரத்திலே கர்த்தாவே நார்ஷோர் பகுதியை உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். நார்ஷோர் பகுதிக்கு நேராக இருக்கிற வான்மண்டல பகுதிகளை உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய ரட்சிப்புங்க வெளியரங்கமாகட்டும். உங்களுடைய கிருபை அப்பா அப்பா அது ஒரு பிரஸ்தாபப்படுத்தட்டும் அப்பா இந்த ஸ்தலத்துல கர்த்தாவே. உமக்கு நன்றி. இந்த நார்ஷோர் மேல உங்களுடைய கண்கள் நோக்கமா இருக்குதே அப்பா. உமக்கு நன்றி ராஜா. நீ செய்ய போற பெரிய அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக கர்த்தாவே, ரட்சிப்பின் கர்த்தாவே ஊற்றிகள் திறக்கப்படுகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா.
உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லைகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இங்கு ஆராதிக்கும் போதே இந்த பகுதிக்கு ஒரு விடுதலை, ஒரு நன்மை, கர்த்தாவே, அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க கர்த்தாவே அதை விட்டு கர்த்தாவே உம்மை நோக்கும்படியாக, கர்த்தாவே ஒரு பாவ உணர்வு அடைந்து இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபை உண்டாகட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு எங்க மத்தியில கர்த்தாவே அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் அத்தரவாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற ராஜா, கர்த்தாவே நீர் கலைத்து வந்த தயவுக்காக நன்றி. இன்னும் கர்த்தாவே அப்பா இந்த ஆராதனைக்காக கடந்து வந்துட்டு இருக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையாக பாதுகாத்து கர்த்தரை ஏற்ற நேரத்துல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ நல்லவர், நீர் எல்லாவற்றிலும் நீர் பெரியவரா இருக்கிறீங்க அப்பா. உங்க வழிகளில் நடத்துகிறீங்க, உங்க பாதைகளில் நடத்துகிறீங்க. உங்களுக்கு நன்றி ராஜா, உங்களுக்கு நன்றி. இன்னைக்கு அநேக காரியங்களுக்காக நாங்க ஸ்பெஷலா ஜெபிக்க போறோம் அப்பா. இந்த ஜபங்களுக்கெல்லாம் உடைய கண்களும் உடைய செவிகளும் திறந்தவைகளா இருக்கணும் இப்பொழுதே நாங்க கேட்கிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள்கிட்ட நீதின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லப்பா. எங்களுடைய நீதி, எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்க ஒருவர் தான் அப்பா. உம்மை நோக்கி உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு 3rd சண்டே நம்மளுடைய NSTFல ப்ரேயர் சண்டே. பாஸ்டர் ஆரம்ப நாட்கள்லே என்கிட்ட மெயினாக சொன்னது, சார் இந்த இடத்துல என்றைக்குமே ப்ரேயர் இருக்கணும், ப்ரேயர் தான் நம்மளுடைய பேக் போனாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ கர்த்தர் கிருபையாக இன்னைக்கு வர ஜெபங்கள் அநேகர் நமக்காக ஜெபிக்கிறாங்க. நம்ம மட்டும் ஜெபிச்சோம்னு சொல்ல முடியாது, அநேகர் நமக்காக ஜெபிக்கிறாங்க. நம்ம ஜெபிச்ச காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் கிருபையாக மனம் இறங்குறாங்க. கர்த்தருக்கு மகிமை. இந்த நேரத்தில் இந்த ஆராதனைக்கு போக முன்னாடி ஒரு சின்ன காரியத்தை மட்டும் ஷேர் பண்ணிட்டு ஆராதனைக்குள்ளாக போகலான்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. இந்த ப்ரேயர்னு சொல்லும்போது நம்மளுடைய நிறைய ஜெபங்கள், நம்மளுடைய விண்ணப்பங்கள், எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார். நம்ம ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட போய் ஜெபிப்போம், இல்லை அவங்கள்ட்ட ஜெபிக்க கேட்டுப்போம், இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக ஜெபிப்பாங்கன்னு தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம போய் கேட்போம், அவங்க நமக்காக ஜெபிப்பாங்க. ஸோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் நம்ம என்ன தடுமாறுவோம்னா, அந்த விஷயம் நடந்த உடனே அந்த ஊழியக்காரங்க மேலே நம்மளுடைய நம்பிக்கை வைப்போம். அவங்கள்ட்ட போய் ஜெபிச்சா நடக்கும், இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்டு இவங்கள்ட்ட சொன்னால் இவங்க ஜெபிச்சா நடக்கும்னு சொல்லுவோம். அவங்கள நம்ம ரொம்ப மேன்மையாக பார்ப்போம். என்னோட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் அது மரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் கரத்திலிருந்து வருது. நம்ம எப்போதும் நமக்கு ஒரு காரியம் நடக்குதா, நிறைய பேர் ஜெபிக்கிறாங்களா, எல்லாம் நல்லது. ஆனால் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது கர்த்தர் அவர் ஒருவர் தான். அவருக்கு இது நல்லா தெரிஞ்சிச்சு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவருக்கு ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் ஆக தொடங்கிடுச்சு. அவர் சொல்லுவார், நான் இல்லை, என் ஃப்ரெண்ட் இல்லை, வாய்க்க பண்ணுறது கர்த்தர். இந்த ஒரு நன்றி உணர்வோடு, ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோடு, எங்களுக்கு வந்து நிறைய நன்மை இருக்கப்பா, நிறைய பேர் ஜெபிச்சாங்க, எல்லாம் கரெக்டு தான், ஆனால் வாய்க்க பண்ணது நீங்க தான் அப்படிங்கிற ஒரு நன்மையுள்ள ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாக செல்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் பைபிளில் போட்டிருக்கு. அதன்படியே நம்ம இன்னைக்கு இந்த ஆராதனை வேலையில் நமக்கு அநேக காரியங்களில் they might be pending things, they might be jobs that are left pending, இன்னும் முடிக்காத காரியங்கள், unfinished jobs நிறைய இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து அந்த காரியத்தை அவரே வாய்க்க பண்ணுவார். எல்லாம் எங்கே இருந்து இந்த சாங் பாடலாம். Yes.
இயேசு நம்மளோடு இருக்கிறார். அவன் விசுவாசத்தோட ஓடுவோம். இந்த விசுவாச ஓட்டத்துல எத்தனையோ துன்பங்கள் நேரிடலாம். ஆனா தேவனானவர் அவர் கிருபை நம்மளோட இருக்கிறது. போய் உரைக்கிறதுக்கு அவன் மனிதன் அல்லவே. விசுவாசியை நீ பதறாதே. எதற்காக பதறணும்? அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால நிச்சயம் கொள்ளுவாய். இதை பாடுவோமா? விசுவாசியை நீ பதறாதே. இந்த பாட்டை பாடுவோமா? தினமும் மாறுகிற அந்த விசுவாசம் எங்களுக்கு வேண்டாம். அற்ப விசுவாசிகளா இல்லாம இசப்பா விசுவாசத்தோட உண்மையான விசுவாசியா இசப்பா நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்கிறாச்சா. அப்பா எத்தனை துன்பங்கள் நேரிட்டாலும் தகப்பனே அதை எல்லாவற்றும் தகர்த்தெறிவதற்கு அப்பா உமக்கு லேசான காரியம் அல்ல ஒரு ராஜா. அப்பா எங்களுடைய எல்லா துன்பங்களையும் நீக்குவதற்கு உமக்கு லேசான காரியம் அல்ல ஒரு ராஜா. அப்பா எங்களுடைய
மீண்டுமாக இயேசுப்பா மீண்டுமாக தவறு செஞ்சிருக்கோம் ராஜா. இருப்பினும் தகப்பனே, நாங்கள் நன்றி இல்லாதவர்களா இருந்திருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் நன்றி உள்ளவர்களாகவும் அப்பா அற்ப விசுவாசிகளாகவும் இல்லாம தகப்பனே, உம்முடைய பாதம் அண்டி வந்து சேர ராஜா எனக்கு உதவி செய்ய. முடிவு பரியந்தம் உன்னோடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ராஜா. அந்த முடிவு பரியந்தம் வரை அப்பா எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ராஜா. ஆவியிலையும் அப்பா மாம்சத்திலையும் நாங்கள் பலவீனப்பட்டிருக்கிறோம் ராஜா. எங்களுக்கு உம்முடைய பலனை எங்களுக்கு தந்து பூரணமாய் விளங்க பண்ணுவீராக ராஜா. நன்றி ராஜா, நன்றி இயேசு. அப்படியே ஜெப சிந்தையோடு எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு நமக்கு பிரேயர் சண்டே. அவர் ஜெபத்தை கேட்கிறார் என்கிறது நிச்சயம் உள்ள நம்முடைய காரியங்களை ஒவ்வொன்றாக அவருடைய பாதப்படியில் கொண்டு போக போகிறோம். கர்த்தர் எத்தனை நல்லவர். அவருடைய வார்த்தை இந்த வருஷ டைமில் தெளிவாக வெளியிறக்கமாய்க்கொண்டே இருந்தது. கர்த்தர் நல்லவர். இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கிடவதுன்னு. நான் என்ன சொல்லுவேன், நான் இது கைண்ட் ஆஃப் பிளாங்க் செக். நீ என்னன்னாலும் ஃபில் பண்ணிக்கோ. உனக்கு விசுவாசம் இருக்கா? கர்த்தரால் இதை செய்ய முடியுமான்னு கர்த்தர் கேட்குறாரு. அந்த விசுவாசிக்கிறியா? இதை நீ பெற்றுக்கொள்வான்னு சொல்கிறாரு. கர்த்தர் எத்தனை நல்லவர். அவருடைய கருத்துக்கு இது எல்லாமே லேசான காரியம். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனா மாற்றுகிறதுங்கிறது லேசான காரியம் கிடையாது மனுஷனுக்கு. ஆனால் அவருடைய கருத்துக்கு அது ரொம்ப 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 லேசான காரியம். நார்மலாக ஒரு கிங் இறந்து போனால் அவருடைய பையன்கிட்ட தான் போய் மக்கள் கேட்பாங்க, நீங்கள் இறந்து போயிட்டீங்க, அடுத்து நீங்கள் தான் உங்களுடைய மகன் தான் எங்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனோட தாவீதுடைய வாழ்க்கையில் மக்கள் எல்லாம் சவுல் இறந்த உடனே தாவீதுகிட்ட போய் நின்னாங்க. அவனுடைய ஆரம்பத்தை மக்கள் பார்க்கல, ஏன்னா அவன் மேலே இருந்த அபிஷேகம் அப்படி. எந்த உயர்வாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கை தப்பு வைக்க உயர்த்துவதற்கு அவருடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருக்கு மகிமை. இந்த நேரத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கையில எதை நம்ம பெருசா பார்க்குறோமோ அதை ரொம்ப ஈஸியா செய்து முடிச்சிருவாரு. அவருடைய கருத்தை நம்ம விசுவாசிக்கணும். அவரால் ஆகுங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். அது மட்டும் தான் கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலையும் இந்த பிரேயர் சண்டேல முதலாவது அவர் எவ்வளவு பெரியவருங்கிறத நம்ம நோக்கி பார்ப்போம். அவருடைய கருத்தினால் எல்லாம் ஆகும். அவர் சொன்னா செய்திருவாரு. அவர் பொய்யுரையாத தேவன். அவர் வாக்கினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர் சொன்ன வார்த்தைகள்ல ஒண்ணு கூட விழுந்து போகலன்னு வேதம் குறிப்பிடுது. ஒரு அநேக வாக்கு தத்தங்கள் கொடுத்தார், ஆனா சிலது மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 99%, 99.5 அப்படின்னு எல்லாம் அந்த உலகம் கால்குலேட் பண்றது போல பெர்சன்டேஜ்ல எல்லாம் இல்ல, 100% அவர் சொல்லிட்டாருன்னா அது ஆகும். அது சூழ்நிலைகளை பொறுத்து இல்ல, கர்த்தருடைய கருத்தினால் ஆகும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எல் ஷடாய். அவர் வாக்கினால சொன்னதை கர்த்தரால் நிறைவேற்றுகிற கர்த்தர். இந்த நேரத்திலையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்னென்ன வாக்கு தத்தங்கள் தந்திருக்காருன்னு மட்டும் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. கர்த்தாவே, நீங்க தாவீதுக்கு நீங்க பொய் சொல்ல மாட்டீங்களாப்பா, நீங்க எனக்கு சொன்னதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். இந்த வருஷம் தொடங்கி 7 மாசம் கர்த்தர் கொண்டு வந்தாரு. இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. ஆனா அவர் பொய்யுரையாத தேவன். 7 மாசத்துல நடக்காம இருந்திருக்கலாம். இவ்வளவு நாளும் கிட்டத்தட்ட இந்த காரியங்கள் என்னாச்சோன்னு சொல்லி நம்ம யோசனையா இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அனுமதிக்கிறதெல்லாம் நன்மைக்கு. கர்த்தாவே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. கர்த்தாவே, அன்னைக்கு யோசபாத் சொன்னது போல எங்களுக்கு நிற்க நிலை இல்லை. எங்களை சுத்தி எதிரிகள் இருக்காங்கப்பா. நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா எங்க கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறதாப்பா. இந்த நேரத்துல கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. எங்களுடைய ரெஸ்கியூ ஃபேமிலிஸ் ஒவ்வொன்றா உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீ நல்லவர் 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 அப்பா. உங்களுடைய கிருபையினால, உங்களுடைய கிருபையின் கரத்தினால கர்த்தாவே அப்பா, நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி உங்களிடத்துல வந்து நிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, எங்களுக்கு உங்க தவிர யாரும் தெரியாதப்பா. கர்த்தாவே, இந்த தேசத்துக்கு அழைத்து வந்த தெய்வம் நீங்க. கர்த்தாவே, நாங்க கருவில தோன்றும் முன்னமாகவே கர்த்தாவே உம்முடைய திட்டத்தின்படி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் அழகாக நீங்க செய்து வந்தீங்க, நேர்த்தியாக செய்து வந்தீங்கப்பா. இந்த தேசத்துல நாங்க வருவோம்னு எங்களுக்கு தெரியாது, அதை கொண்டு வந்திருக்கீங்க கர்த்தாவே. இந்த நேரத்திலையும் கர்த்தாவே இதுவரை நடத்தினதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னைக்கு எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம்ப்பா, ஆனா இதுவரை நீங்க பண்ண அதை கர்த்தாவே நாங்க நினைச்சு பார்த்து எபினேசரே நீ நல்லவரா இருந்தீங்களேன்னு சொல்லி ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. கர்த்தாவே, இந்த நேரத்தில் கர்த்தாவே அப்பா, வேலைக்காக தேடிட்டு இருக்கிறவங்க மேல உங்களுடைய கண்கள் நோக்கமாக இருக்கட்டும். கர்த்தாவே, கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்கப்பா.
உம்முடைய கருத்தினால ஆகும் அப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் அல்லவா நீங்க. கர்த்தாவே, மார்க்கெட் எப்படி இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சொன்னதை கர்த்தாவே நீங்க நிறைவேற்றீங்கன்னு சொல்லி உம்மிடத்துல வருகிறோம்ப்பா. கர்த்தாவே, நீர் இரக்கம் செய்யுங்க. உம்முடைய அபிஷேகம் இதை செய்து முடிக்கட்டும், உம்முடைய வார்த்தையின் வல்லமை இதை செய்து முடிக்கட்டும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, இந்த எஸ்கேப்புக்குள்ள வந்து கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை செய்தீங்களே அப்பா. கர்த்தாவே, அந்த ரூத் கர்த்தாவே இஸ்ரவேலின் தேவனே அப்பா, உம்முடைய செட்டைக்குள்ள வந்து அவங்களுக்கு நிறைவான பலனை நீங்க கொடுத்தீங்கல்ல அப்பா. அப்பா, எங்க குடும்பங்களுக்கும் கர்த்தர் அப்படியே நீங்க செய்யுங்கன்னு சொல்லி இடத்துல வருகிறோம்ப்பா. கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அவங்க வாழ்க்கையில ஒரு குரூஷியல் ஜங்ஷன்ல வந்து நிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்துல கர்த்தருடைய கரம் செய்தாதான் உண்டு சுவாமி. கர்த்தாவே, உடைய கரம் கர்த்தாவே எங்களுக்காக அடிக்கப்பட்ட கர்த்தாவே நீர் நீட்டின அந்த கரம், அந்த கரத்திலிருந்து அப்பா அந்த பாய்ந்த ரத்தம், அந்த வல்லமை இதை செய்ததாக இருக்கட்டும் அப்பா. எங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த ரத்தத்தின் வல்லமை கர்த்தாவே இந்த காரியங்களை செய்ததாக இருக்கட்டும் அப்பா. ஜாப்ஸா இருக்கட்டும், இன்டர்ன்ஷிப்பா இருக்கட்டும், கர்த்தாவே உங்க பிள்ளைகள் உண்மை நோக்கி இல்லவா பாக்குறாங்க. கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. ஒரு அற்புத கரம் இதை செய்ததாக இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த வருடத்துல கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் முன் குறித்த நாட்களுக்கு நீர் நடத்த போகிற தயவுக்காக, அந்த உயர்வுக்குள்ளாக நீர் நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி. விசா ப்ராசஸிங்காக காத்துட்டு இருக்கிறவங்க உண்டாப்பா. கர்த்தாவே, எங்களுடைய விசா என்ன ஆகுமோ கர்த்தாவே, இந்த தேசத்துல நாங்க எவ்வளவு நாள் தங்குவோம் எல்லாமே உங்களுடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கரம் கர்த்தாவே சகலத்தை வாய்க்க பண்ணுகிற கரம்னு கர்த்தாவே நாங்க பாடணும் அல்லவா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற கர்த்தாவே அப்பா, இந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்கப்பா. குடும்பங்களை பிரிச்சு இருக்கிறவங்க உண்டாப்பா. எங்க மத்தியில இருந்து கர்த்தாவே உம்மை நோக்கி இந்த விசா ப்ராசஸ் உம்மால மட்டுமே ஆகும்னு சொல்லி எங்க டாக்குமெண்ட்ஸை நாங்க நம்பல, நாங்க உண்மை நம்பி இருக்கிறோம், எங்க அழைத்தவரை நாங்க நம்பி இருக்கிறோம் சொல்லி உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறவங்க உண்டாப்பா. கர்த்தர் அற்புதமாக காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. குடும்பங்களை இணைக்க பண்ணுங்கப்பா. எங்க குடும்பங்களை அப்பா ஒன்று சேர்க்கிற தேவன் அல்லவா. உங்களுடைய அற்புத கரம் கர்த்தாவே இந்த விசா ப்ராசஸிங்ல எல்லாவற்றையும் கர்த்தாவே இரக்கம் செய்யட்டும் அப்பா. அப்பா, உங்களுக்கு நன்றி. நீ நல்லவர் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலையும் அப்பா உங்களுடைய தொடுதலுக்காக, ஹீலிங்காக உங்களுடைய நோக்கி பார்க்கிற உள்ளங்கள் உண்டு அப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய யெகோவா அப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால நாங்கள் சுகமாகிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் நோயற்று வாழும்படியாக கர்த்தாவே நீங்க அப்பா எங்களுக்காக நீர் அப்பா எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நீர் சிலுவையில கர்த்தாவே எங்களுக்காக நீர் மறுத்தீர் உயிர்த்தி இருக்கிறத நாங்க ஒரு விசை கூட அறிக்கை எடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய தழும்புகளாலே எங்களுக்கு சுகம் உண்டு. கர்த்தாவே, அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக அநேக காயங்களை தழும்புகளை நீர் ஏற்றுக்கொண்டீரே, அந்த தழும்புகளை நாங்க நோக்கி பார்த்து கர்த்தர் குணமாக்குங்கன்னு சொல்லி நாங்க கேட்கிறோம் அப்பா. கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தில் உள்ள வல்லமை, அற்புத வல்லமை கர்த்தாவே சுகத்துக்காக தேடிட்டு இருக்கிறவங்க மத்தியில இறங்கட்டும். கர்த்தர் தொடுங்க, கர்த்தர் தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்குங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தின் கிரியை அப்பா, உம்முடைய கரத்தின் வல்லமை வெளியரங்கமாகட்டும் அப்பா. அந்த மரியாள் சொன்னது போல வல்லமை உள்ளவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார்னு சொன்னது போல வல்லமை உள்ளவரே இன்றைக்கு நீர் மகிமையானவைகளை செய்யுங்க, செய்து முடிங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அற்புத கரம் கர்த்தாவே உம்மை நோக்கி யாரெல்லாம் இந்த விடுதலை எனக்கு வேணும்னு கேட்கிறாங்களோ அப்பா நீங்க செய்யுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் செய்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபாவின் அற்புத வல்லமை கர்த்தாவே நீர் ஊற்றிக் கொண்டிருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் அப்பா. உம் கிருபை என்றும் உள்ளது ராஜா. இன்னும் கர்த்தாவே இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா எங்களுடைய ஊழியங்களை கர்த்தாவே என்எஸ்டிஎஃப் ஊழியங்களை உங்களிடத்துல கிருபையாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த சண்டே சர்வீஸ் தொடங்கின நாள்ல இருந்து இதுவரை நடத்துனீங்களே அப்பா, 5 மாதங்கள் இது எப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் கேட்கிறாங்க அப்பா. இது கர்த்தரால் ஆயிடுச்சுங்கிறதே எங்களுடைய சாட்சி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதியாத பாதைகளை நடத்துறீங்க கர்த்தாவே. ஆனா நீங்க செழிப்பான தேசத்துல கொண்டு விட்டீங்க அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நீங்க காண்பித்தீங்களே அப்பா. ஒரு பட்சிக்கும் தெரியாத வழிகளில் நீங்க நடத்துறீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஊழியத்தினுடைய தேவைகளை நீங்க சந்திச்சீங்க. இன்னைக்கு வரை கர்த்தாவே நாங்க நிறைவா இருக்கிறோம்ங்கிறதே எங்களுடைய சாட்சி ராஜா. கர்த்தாவே அப்பா, உங்களுடைய வழிகளை நீங்க சந்திச்சீங்க. அன்னன்னைக்குள்ள தேவை அன்னன்னைக்கு நிறைவாக நடத்துனீங்களா அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. செல் குரூப்புக்காக நன்றி. ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் ஒவ்வொன்றின் மேலும் உடைய கண்கள் நோக்கமா இருக்கிறதே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கிருபையாக கர்த்தாவே நாங்க ரிமோட் லொகேஷன்ல இருந்தாலும் அந்த 1 மணி நேரம் உமக்காக கர்த்தாவே இந்த ஊழியத்துக்கு ஜாயின் பண்ணி அப்பா ஜெபிக்க எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சண்டே கிளாஸ் ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே நீர் எத்தனை நல்லவர் அப்பா. கர்த்தாவே இந்த பிள்ளைகள் கர்த்தாவே பிள்ளைகளை இந்த இடத்துல வர விடுங்கள்னு சொன்ன கர்த்தர் இந்த பிள்ளைகள் கர்த்தாவே இன்னைக்கு உடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தாவே அவளை அப்பா ஒரு கிறிஸ்து நடத்தும்படியாக
உம்முடைய மிஷனரிகளை குறித்து அறியும்படியான கிருபைகளினால் இந்த பிள்ளைகளை நீர் அபிஷேகித்திருக்கிறீங்களே, இந்த ஊழியத்திற்காக நன்றி. இந்த ஊழியத்தை நடத்துகிற அப்பா லீட் பண்ணுகிற ஷேலிக்காக நன்றி அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உடைய அபிஷேகம் உங்கள் மேல் எப்போது இறங்கி இருக்கட்டும். இந்த பிள்ளைகளை எந்த நேக்கும் உமக்குள்ளாக கர்த்தாவே நீர் நடத்துங்க. உடைய சத்தத்தை அறிகிற அறிவு, அதுக்கு கீழ்ப்படுகிற கிருபைகளினால் இந்த பிள்ளைங்க அந்த கர்த்தர் நிரப்புங்க அப்பா. இந்த SPL-க்காக நன்றி அப்பா. இந்த SPL-ல கர்த்தாவே இந்த பிள்ளைங்க இதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்பா. அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் பிள்ளைங்களுடைய மனதில் எந்தெந்தேக்கும் பதிஞ்சிருக்கட்டும் அப்பா. கர்த்தர் நல்லவர்ங்கிறத கர்த்தாவே இந்த தேசத்து மக்களுக்கு இந்த பிள்ளைங்க அறிவிக்கட்டும் அப்பா. உடைய விசேஷத்த கரம் அந்த பிள்ளைங்க மேலே இருக்கட்டும் கர்த்தாவே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உடைய இரக்கத்தின் கரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இன்னும் கர்த்தாவே அப்பா ஸ்பெஷல் பிரேயர் ரிக்வெஸ்ட் ஆக எங்கள்கிட்ட கேட்டவங்க உண்டு அப்பா. கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற கிருபை, கர்த்தரால் வருகிற இரக்கம், அது உடைய கிஃப்ட்னு பைபிள் சொல்லுது அப்பா. அப்பா இந்த நேரத்தில் கர்ப்பத்தின் கனிக்காக கேட்டுட்டு இருக்கிறவங்க அப்பா அவரை நோக்கி பார்க்கிறவங்க மேல உடைய கண்கள் நோக்கமா இருக்கட்டும் கர்த்தாவே. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினாருங்கிறது சாட்சியா இருக்கட்டும் அப்பா. புதிய வீடு தேடுறவங்க உண்டு அப்பா. உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா உடைய வார்த்தை சொல்லுது அப்பா நீர் குடியிருப்பின் எல்லைகளை நியமிக்கிற கர்த்தர்னு கர்த்தாவே. அப்பா அப்ப இந்த தேசத்துல கர்த்தாவே இந்த பகுதியில கர்த்தாவே எங்கள்கிட்ட இருந்து வந்து ஆராதிக்கிறவங்களை கர்த்தாவே நார்த் ஷோர் பகுதியில நீங்க ஸ்தாபிங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே அதுக்காக அவங்க எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் பிளஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நாம் மகிமை உண்டாகட்டும் அப்பா. நீ நல்லவர் 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 அப்பா. இந்த நேரத்துல சில பிள்ளைங்களுக்காக ஒரு விஷயம் கூட நம்ம ஜெபிக்க போறோம். பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க மேல உங்க கையை வைங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபையுள்ள தேவன். அன்னைக்கு யாக்கோபு இப்ராஹிம் மேல ஒரு கையை வச்சாரு. கர்த்தர் மறக்கல. தலைமுறைகளை கொண்டு யோசுவாவை கொண்டு அந்த மக்களை விடுதலை பண்ணினாரு. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இன்னைக்கு நீங்க வைக்கிற கரம் உங்க கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதனுடைய கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஒரு விஷயம் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த 2 வீக்ஸ் முடிஞ்சு இந்த 3rd வீக்ல இந்த 3rd டேர்ம்ல அவங்க போறாங்க. கர்த்தருடைய அபிஷேகம் பிள்ளைங்க மேல இருக்கணும். இந்த தேசத்துல இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை பிள்ளைங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தாவே நீ நல்லவரப்பா. கர்த்தாவே பிள்ளைங்க மேல கரத்தை வச்சு உண்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பிள்ளைங்களை நடத்துங்கப்பா. இந்த தேசத்துல நாங்க வந்தபோது அநேக கேள்விகள் உண்டு. இந்த பிள்ளைகள் இந்த கல்ச்சர்ல எப்படி வளருவாங்க, இந்த பிள்ளைங்களை எப்படி நடத்துவாங்க கர்த்தாவே. அப்ப நாங்க யோசிச்சது உண்டாப்பா. உம்முடைய கரம் இதுவரை நடத்துறதாப்பா. அதுவே எங்களுடைய சாட்சி. இன்னும் நடத்துங்கப்பா. பிள்ளைங்க ஸ்கூல்ல கர்த்தாவே அவங்களுக்கு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கொடுங்கப்பா. அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுங்க அப்பா. டீச்சர்ஸ் கண்ட தயவு கொடுங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க பிள்ளைங்க கர்த்தாவே அப்பா உம்முடைய ஞானத்தினால கர்த்தாவே தேவ கிருபையில கர்த்தாவே அப்பா உமக்குள்ள வளருகிற கிருபைகளினால கர்த்தர் நிரப்புங்கப்பா. இந்த 3rd டேர்ம் முழுவதும் உடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க. சின்ன பிள்ளைங்க சிக்காகாதபடி பார்த்துக் கொள்ளுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பயப்படுகிற பயம் பிள்ளைங்களுக்கு மேல இறங்கி இருக்கட்டும் கர்த்தாவே. நீ நல்லவர் 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 என்கிறத பிள்ளைங்க வாழ்க்கையில ருசிச்சு அதுவே அவங்களுடைய சாட்சியா இருக்கட்டும் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ நல்லவர். நீங்க அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே எங்களுக்கு தந்திருக்கிற ஊழிய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே நீர் எத்தனை நல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பட்டணங்கள் தோறும் அப்பா எனக்கு பாடுகள் உண்டு தெரிஞ்சும் அது எனக்கு மகிமைன்னு என்கிற பவுல போல கர்த்தாவே நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வரலாம், ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ஊழிய பாதைங்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. இது பிரச்சனை வரும்னு தெரியும், ஆனா கர்த்தர் நடத்துவாருங்கிறத அந்த விசுவாசத்தோடு அப்பா அந்த வரிகளோடு அந்த போராட்டங்களோடு கூட கர்த்தாவே எங்களை உமக்குள்ளாக நடத்துகிற அந்த ஊழிய குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. விசேஷமாக பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நம்ம என்எஸ்சிஎஃபா சேர்ந்து எல்லாரும் ஒரு விஷயம் கையை உயர்த்தி நம்ம பாஸ்டருக்காக ஜெபிப்போம். அவர் நல்லா இருந்தா அநேக குடும்பங்கள் நல்லா இருக்கும். அவருக்கு ஜெபிக்க முடிஞ்சிச்சுன்னா அநேக குடும்பங்களுக்கு விடுதலை உண்டு. எல்லாரும் கரங்களை நீட்டி நம்முடைய பாஸ்டருக்காக ஜெபிப்போம். கர்த்தாவே கர்த்தர் தந்த நல்ல மேய்ப்பருக்காக நன்றி அப்பா. பலப்படுத்துங்க ஐசப்பா. காலேபை போல கர்த்தாவே காலேபு சொன்னாரே நான் யுத்தத்துக்கு போக்குவரத்துமா இருக்கிறேன், எனக்கு 80 வயது ஆயிடுச்சு, வயது ஒரு மேட்டரே இல்லை, என்னை நடத்துறாருன்னு சொல்லி அந்த பலத்தினால் அபிஷேகங்கப்பா. கர்த்தாவே அப்பா இந்த பலவீனங்களுக்கு ஒப்பு கூடாதுங்க. கர்த்தாவே வீண் குழப்பங்களுக்கு ஒப்பு கூடாதுங்க. எல்லைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வேலையடிக்கிறோம். உங்களுடைய சமாதானம் பாஸ்டர் மேல குடும்பத்தின் மேல இறங்கி இருக்கட்டும் அப்பா. திவ்யங்காக்காக ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே நீர் எத்தனை நல்லவர். எத்தனை குடும்பங்களுக்காக அப்பா அவருடைய பரிந்து பேசுறாங்களே அப்பா, ஜெபிக்கிறாங்களே உங்க சமூகத்துல. உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். மகள் ஜெரிஷாக்காக ஸ்தோத்திரம் ராஜா. மகள் மேல் உடைய அபிஷேகம் எப்போதும் என்னைக்கும் இறங்கி இருக்கட்டும் கர்த்தாவே. ரூபசனனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ நல்லவர் 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 என்கிறத ருசிச்சு பார்த்து மற்றவர்களுக்கு அப்பா இயேசு நல்லவர், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற அறிவிக்கிற ஊழியத்தினால கொடுத்து நடப்பி இருக்கீங்க. இம்மட்டும் நடத்துறீங்க, இன்னும் நடத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்க மேல உங்களுடைய அபிஷேகம் இறங்கி இருக்கட்டும். ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். உங்க வாழ்க்கையை கொண்டு உங்களுடைய நாமம் மையப்படட்டும் கர்த்தாவே. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த காட்சன குடும்பத்திற்காக நன்றி ராஜா.
உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரனாக கர்த்தரை உருவாக்கி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அவங்களுக்கு கர்த்தாவே அநேக குடும்பத்துக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு செல்கிற ஒரு வாய்க்காலாக வச்சிருக்கீங்க கர்த்தர். இன்னும் பிளஸ் பண்ணுங்க கர்த்தர், நடத்துங்க. இந்த பாஸ்டோரல் ஸ்டடிக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து காட்சனுக்காக ஒரு விஷயம் ஜெபிப்போம். அற்புதமாக கர்த்தர் 1.5 இயர்ஸ் நடத்தி வந்திருக்காங்க. இன்னும் கர்த்தாவே அப்பா, இன்னும் இருக்கிற மீதியான 12 மாதங்களை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் கருத்தை உயர்த்தி காட்சன் அண்ணனுக்காக, அவங்களுடைய ஊழிய பாதைக்காக, இந்த ஸ்டடிக்காக ஒரு விஷயம் ஜெபிப்போம். கர்த்தாவே நீ நல்லவனப்பா. கர்த்தாவே அண்ணனுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக, ஞானத்திற்காக, கர்த்தாவே தயவுகளுக்காக, தாளத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னும் அநேகருக்கு கர்த்தாவே தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைங்கன்னு சொல்லி நாங்கள் பிளஸ் பண்றோம் அப்பா. இந்த ஸ்டடிஸ்ல கூடவே இருங்க. உங்களுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஜெயனுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவங்களுடைய ஊழியம் கர்த்தாவே வாய்ஸ் ஆஃப் ஜெயன் மேல உங்களுடைய கரம் இறங்கி இருக்கட்டும். அவங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்க சந்திங்கப்பா. செய்யுங்க, செய்து முடிங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, தாழ்த்துகிறோம். கடைசியாக கர்த்தாவே இந்த விண்டர் நேரத்திலையும் கர்த்தர் இதுவரை எங்களை ஆதரிச்சீங்க, எங்களை பாதுகாத்தீங்கப்பா. குடும்பங்கள் கர்த்தாவே சில வேளைகள் சிக்கானாலும் உம்முடைய அற்புத கரம் எங்களை பலப்படுத்தி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கர்த்தர் நடத்துங்கப்பா. இன்னும் உள்ள மீதியான நாட்களையும் கர்த்தருடைய கரமே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டோம்ப்பா. எங்களுக்கு அநேக குறைகள் இருந்தாலும் கர்த்தாவே, குறைகளை கர்த்தாவே அப்பா எங்களுக்கு நீங்க பாராதபடி எங்களை மன்னிச்சு ஜெபங்களை எல்லாம் கிருபையாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி உங்களுடைய திருக்கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உங்களுடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த பரமண்டல ஜெபத்தை எல்லாரும் பொறுமைத்த குரலோடு ஏறெடுக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் ஆகாரத்தை இங்கே எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னதேக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சண்டே ஈவினிங் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தரை நோக்கி அவருடைய சமூகத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது கர்த்தர் நல்லவர். ஆல்வின் அண்ட் நிஷாக்கு கர்த்தர் கொடுத்த பெண் குழந்தை, அவங்களுக்காக நம்ம கரங்களை தட்டி அவங்களை வாழ்த்துவோம். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு ஜெபங்களை கர்த்தர் கேட்ட வேளையில் அவங்களுக்கு கர்த்தர் சகலத்தை அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற கர்த்தருங்கிற ஒரு வார்த்தை லாஸ்ட் வீக் தான் நிஷாக்காக நம்ம எல்லாரும் கூடி கர்த்தர் ப்ரேயர் பண்ண வச்சாங்க. ஸோ லாஸ்ட்டு சாட்டர்டே அவங்களுக்கு கர்த்தர் ஒரு சுகர் பிரசவத்தை கட்டளையிட்டார். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மளுடைய புதுசாக வந்தவங்களுக்காக மறுபடியும் ஒரு வரிசை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இதை நாங்கள் மறுபடியும் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ என்எஸ்டிஎஃப்பை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் சண்டே கம்யூனியன் சண்டே, செகண்ட் சண்டே மிஷன் சண்டே, மிஷனரிகளுக்காக பிரத்யேகமாக நம்ம ஜெபிப்போம். அந்த சண்டேயில் தேர்ட் சண்டே, இன்னைக்கு தேர்ட் சண்டே ப்ரேயர் சண்டே. இந்த தேர்ட் சண்டேயில் விசேஷமாக நம்மளுடைய என்எஸ்டிஎஃப் குடும்பங்கள் அவங்களுடைய தேவைகள் இதற்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறது உண்டு. கர்த்தருக்கு மகிமை. இன்னும் ஏதாவது ஸ்பெஷலாக உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குது, நம்ம சபையாக இந்த காரியத்துக்காக சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா தயவுக்கூர்ந்து எங்களுக்கு கூட தெரியப்படுத்துங்க. இந்த தேர்ட் சண்டேயில் இல்லை ஒவ்வொரு சண்டே கூட நம்ம பண்ணலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஃபோர்த் சண்டே டெஸ்டிமனி சண்டே. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம மற்றவங்களோட ஷேர் பண்ணுற ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் கொடுக்குறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய ஊழியர் இப்படி சொல்லியிருந்தாரு, நம்ம யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுற சாட்சி அதோடு கூட நின்று போகிறதில்ல. நீங்கள் ஒரு சபையில் ஒரு சாட்சி சொல்கிறீங்க, அதை கேட்டுட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியாதவங்கள்ட்ட அந்த சாட்சி மறுபடியும் கடந்து போகும். அது அப்படியே பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும்னு. ஸோ கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நிச்சயமாக நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லாஸ்ட் 5th சண்டே ஆல்வேஸ் ஃபேமிலி சண்டே. இன்னி ஆகஸ்ட் மந்தில் 5 சண்டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றியான கூடுதல் விவரங்களை அடுத்தடுத்த சண்டேஸில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை. ஜென்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் 22nd நம்ம இந்த கம்மிங் வெனஸ்டே செல் குரூப் மீட்டிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா தயவுக்கூர்ந்து என்னோட கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம என்எஸ்டிஎஃப் குடும்பமாக அதில் இணைந்து ஜெபிக்கலாம். முடிந்தவர்கள் அந்த கூடுகையில் 1 hour கூடுகை, உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட ஒரு 30 minutes ஜாயின் பண்ணி அந்த எங்களோடு கூட நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3rd and 4th சண்டேஸில் நமக்கு டெஸ்டிமனிஸ் அதுக்கான டைம், டெடிக்கேட்டட் டைமை நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி கூட இருக்குது. யாருக்காவது சாட்சி இருக்குன்னா உங்களுக்கான டைம் இன்றைக்கி தரப்படும். நீங்கள் சபைக்கு முன்பாக ஷேர் பண்ணலாம்.
கர்த்தருக்கு மகிமை. ஸோ நெக்ஸ்ட் சண்டே டெஸ்டிமோனி சண்டே, நெக்ஸ்ட் சண்டேல கூட உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் ஷேர் பண்ணணும்னா அதுக்காக தயாரோடு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் பிஃபோர் ஹேண்ட் எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியப்படுத்துனீங்கன்னா எங்களுக்கு அந்த டைம் அலோகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முன்னாடியே தெரிய வந்துச்சுன்னா நீங்கள் தயவு பண்ணி என்கிட்டயோ பாஸ்ட் டேபிள் பெஸ்ட் ஆல்வின் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சர்வீஸ் ஃபாலோட் பை டின்னர் ஆர்கனைஸ்ட் பை NSDF. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னைக்கு ஆக்சுவலாக பாட்லக் டின்னர் இருக்க வேண்டியது. ஆனால் ஹென்ரியனா ஃபேமிலி இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைக்காக ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக இன்னைக்கு அவங்க டின்னர் அவங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். ஒரு சின்ன குடும்பமாக இருந்தாலும் ஓகே, ஒரு சின்ன ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் நாங்கள் NSDF-ஓட குடும்பம் நாங்கள் சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ண விரும்புகிறோம். ஒரு அன்பின் நிமித்தமாக இந்த ஒரு டின்னர் ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு அவங்க நன்றி. லாஸ்ட் வீக் ஆல்வின் ஃபேமிலி ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்பெஷல் டேஸ் இந்த வீக்கில் இருக்கிற லிஸ்ட் படி என்னுடைய பிறந்த நாள் இந்த வீக்கில் வருது. கர்த்தருக்கு மகிமை. வேறு யாராவது இருக்கீங்களா இந்த வீக்கில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா தயவு கூர்ந்து எழும்பும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்டருக்காக ஜெபிப்பாங்க. ஸோ ஃபாலோட் பை எல்லாரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ SPL ரிசல்ட்ஸ் இருக்குது. ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட் பர்சனலி. இது ப்ரைஸ் அதோடைய அப்டேட்ஸ் இந்த லாஸ்ட் 2 வீக்ஸாக இந்த SPL போயிட்டு இருந்துச்சு. ஸோ எந்த டீம் வின் பண்ணாங்க, எந்த டீம் செகண்ட் வராங்க, இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம அவுட்ரீச் போனதோடைய ஒரு ஹைலைட்ஸ் இருக்குது, SPL ஹைலைட்ஸ் இருக்குது. இட்ஸ் கோன் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். கர்த்தருடைய நாமம் எல்லாத்துலேயும் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு மகிமையாமே. ரெண்டு காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். முதலாவது நம்ம சாம்காக ஜெபம் பண்ணலாம். The Lord has helped him to celebrate one more year this week. ஸோ அதுக்காக ஜெபம் பண்ணலாம். அப்புறம் வந்து God has blessed Alvin and Nisha with a baby girl. அந்த பேர் வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும், அவருடைய மறுபடி. ஏன்னா ஏதாவது புதுசாக வந்து அவர் கண்டுபிடிக்கிறார் பேர். ஸோ அதனால் கர்த்தாதி கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராங்க. அந்த பிள்ளைக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் நம்ம ஒரு கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் நல்லவர் 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 ஆண்டவரே. எங்களுடைய எலும்புகள் எல்லாம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, சாமி ஆண்டவரை மட்டுமாக நீ நடத்திருக்கிற இந்த தேசத்திற்கு கொண்டு வந்த நாள் முதல் ஆண்டவரே இதுவரைக்கும் ஆண்டவரே மகன் மூலமாக நீ செய்த அநேக காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகனுக்காக நீ செய்த நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Heavenly Father, you have proved to him, O Lord, time and time again, O Jesus. Heavenly Father, that you are the Lord God Almighty, O Jesus. நீர் எல் ஷடாயாக இருக்கிறீர் என்கிற ஆண்டவரே மகனுக்கு ஆண்டவர் நிரூபித்து காண்பிக்கிறே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழிய பாதையில் வரணும் அப்படின்ற ஒரு கர்த்தாதி கர்த்தர் ஒரு ஆண்டவர் ஒரு நோக்கம் இருந்திருக்காது ஆண்டவரே. ஆனால் நீங்க ஆண்டவர் அப்படியாக நீ கொண்டு வந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்திலும் ஆண்டவர் ஸ்தாபித்திருக்கிறப்பா, வேலையிடத்திலும் ஆண்டவர் மகனை நீங்க ஸ்தாபித்திருக்கிறீரே ஆண்டவர். அதிகாரிகள் கண்கள் தயவு பெறும்படியாக நீங்க கிருபை பாராட்டிருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரே தேவ நன்மைகள் மகனோடு கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம். எல்லா பொல்லாப்புக்கும் வியாதிகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க. ஞானத்தை தரும்படியாக செபிக்கிறோம். அபிஷேகத்தை நீங்க ஊற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நிரம்பி வழியத்தக்கதான ஆண்டவரே அற்புதமான அபிஷேகத்தை ஆண்டவரே மகனுக்குள்ளாக நீங்க ஊற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. NSDF ஃபேமிலியாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே மகனை இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் இன்னும் மகன் ஆண்டவர் உயரங்களுக்கு எழும்ப நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். அப்படியே உயர்த்தப்பட்ட கரங்கள் கர்த்தாதி கர்த்தரே ஆல்வினுக்காக நிஷாக்காக ஆண்டவரே ஆண்டவர் தந்த இன்னொரு கண்மணி குழந்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆளுகை ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் இந்த பிறந்த குழந்தைகள் ஆண்டவரே இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளையுடைய வளர்ச்சியில் ஆண்டவரே தேவ பிரசனம் இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நிஷா வந்து இன்னும் ஆண்டவர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கப்பா. Heavenly Father, at the right time Lord and be discharged to Jesus ஆண்டவரே வீட்டுக்கு ஆண்டவரே வந்து சேர நீங்க கிருபை பாராட்டுங்க. கர்த்தருடைய ஆளுகை ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் இந்த நாட்களில் உங்களோடு கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம். தேவ பிரசனம் ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம். We bless the family in the name of Jesus. கடந்த ஆண்டவர் லாஸ்ட் வீக் ஆண்டவர் நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கு அருமையாக பதில் தந்தீரே. நார்மல் டெலிவரி ஆண்டவர் நீங்க கட்டளையிட்டீரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்க நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சகாயம் அந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். டெஸ்டிமனி டைம். கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறார்களா முன்னாடி வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை.
டெஸ்டிமனி டைம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆல்வின் வராங்க. எல்லாரும் கரங்களை கட்டி உற்சாகமாக வருவாங்க. Praise God, church. கத்தருக்கு பெரிய கருத்தை செஞ்சார். நிஷாக்கு ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் தான் வந்து டியூ டேட்டு. ஆனால் வந்து ஃப்ரைடே மார்னிங் வந்து லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வேலையில் இருந்தேன் தெரியும். மார்னிங் ஒரு 5 o'clock வந்து ஃபோன் பண்ணாங்க. வேலையில் வந்து நான் இமீடியட்டாக வர கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். பெயின் ரொம்ப சிவியராக ஹாஸ்பிட்டல் போயும் அவங்க வந்து திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஒரு 3:30 போல் ஏர்லி மார்னிங். இன்னும் கரெக்டான பெயின் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. ஆனால் வந்து கர்த்தர் வந்து திருப்பியாக வழி நடத்தினார். மதியம் வீட்டில் இருந்துட்டு ஒரு 7:30 போல் மதியம் பெயின் ரொம்ப சிவியரானதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கேருந்து அந்த ப்ராசஸ் போய் ஒரு அரௌண்ட் 11 o'clock வந்து பாப்பா பிறந்துச்சு. எல்லாம் நார்மல் டெலிவரி, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கர்த்தர் வந்து கிருபையாக குழந்தை பிறகு கிருபை செய்தார். அப்புறம் பாஸ்டருக்கு நேம் வந்து இசபெல் எல்லாம் ஐயில் வச்சுருக்கவே 3ஆவது பொண்ணுக்கு ஐயில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேர் தேடிட்டு இருந்தோம். நான் இந்த இவனுக்கு இஸ்லான்னு பேர் வைக்கணும், அதுக்கு நம்ம டீச்சருக்கு பேர் வந்து ஐலா, அதில் இஸ்லா வைக்கணும் சொல்லிட்டு இருந்தோம். நீ கூப்பிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். இந்த டெஸ்ட் பண்ணி எல்லாத்துலேயும் சொல்லுவேன், மறுபடியும் சொல்கிறேன், இதுலேயும் சொல்லியிருக்கேன். நிஷாவை சொல்லுவேன், ஏன் மிஸ்கரேஜ் மேட்டர் எல்லாத்துலையும் சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து என்னோட டெஸ்ட் பண்ணி கர்த்தர் என் வாழ்க்கையில் டெஸ்ட் பண்ணியது. இஸ்ரேல் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிஷா ஹேட் 2 மிஸ்கேரேஜஸ். அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் பிறந்தான். இஸ்ரேல் பிறந்ததுக்கப்புறமும் வந்து இஸ்ரேல் பிறக்கும்போது எனக்கு ஒரு இது, எனக்கு கடவுள் வந்து கர்த்தர் நம்பர்களுக்கு ஒரு குறைவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படி நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப்பில் நம்மளுக்குன்னு கொடுத்தது எப்படி வந்து ஒரு 2 இது மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி மைண்டில் எப்படி நினைப்பேன். ஆனால் இஸ்ரேல் பிறந்தான். இஸ்ரேல் பிறந்ததுக்கப்புறம் இசபெல் பிறந்தான். இசபெல் பிறந்ததுக்கப்புறம் இப்போது ஐவியானும் பிறந்திருக்கா. ஸோ இது எல்லாமே கர்த்தர் அந்த 2ஐயும் சேர்த்து எங்களுக்கு இஸ்ரேலுக்கு அப்புறம் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால தான் வந்து ஐவியான் வந்து நேம் இது பண்ணும்போது ஐவியான் பேர் வந்து எதுடா ஒரு நிமிஷம் வந்து நான் ஃப்ளோவில் போயிட்டு ஐவியான் அவரோட பேர் வந்து என்ன மீனிங்னா என்டியூரிங் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட். கர்த்தர் நம்மளுக்குன்னு ப்ராமிஸ் பண்ணது, கர்த்தர் நம்மளுக்குன்னு செய்த சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படி சொல்லி ஒரு இதாக அந்த பேர் வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு காமெல் வந்து ஃபுல்ஃபுல்னஸ் கார்டன் ஆஃப் காடு அதான் காமெல். அப்புறம் வந்து ஜோசப் வந்து எங்கள் அப்பா பேர் அப்படியே தலைமுறை வரும். அதான் சார் வந்து ஜோசப் வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ டெஸ்டிமனி. கடவுள் வந்து இந்த குழந்தை பிறக்கும்போது குழந்தை பிறந்துச்சேன்ற சந்தோஷம் எனக்கு இதில் வந்து ஒரே சந்தோஷத்துனா கர்த்தர் என் லைஃப்பில் எனக்கு எந்த குறையும் வைக்கல, எங்கள் குடும்பத்தை வந்து கட்டினார் அப்படின்னு சொல்லி தான் பிரைஸ்னா க்ளோரி பீ டு காட் அலோன். தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொரு பாதையிலையும் கர்த்தருடைய திட்டங்கள் வெளிப்படுத்துகிறது. ஆல்வின் வாழ்க்கையில் சாட்சியாக தெரிவித்தார். கர்த்தருக்கு மகிமை.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்துலையும் SPL 2026 அதோடைய ரிசல்ட்ஸ்க்காக எல்லாரும் வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஷியர்லி அந்த கிட்ஸ் டு கம் ஃபார்வர்ட். சின்ன பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் முன்னாடி ஒருபடியாக அன்போடு அழைக்கிறேன். ப்ரைஸ் லார்ட். எங்களோட NSTF உடைய இந்த டீம், NSTF கிட்ஸோடைய தீமே க்ரோ இன் கிரைஸ்ட், க்ரோ ஸ்ட்ராங், க்ரோ வைஸ். ஸோ அந்த ஒரு தீமில் தான் அந்த சாங். தேங்க்ஸ் கிறிஸ்டோ அண்ட் தேங்க்ஸ் அண்ணா Godson Raghulan அண்ணா ஃபார் த 2 வீடியோஸ். இந்த டைமில் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் Godson Raghulan டு கம் ஃபார்வர்ட், பிகாஸ் நான் மட்டும் இங்கே இருந்தால் இட் வில் நாட் பி ஃபேர். அண்ணாவோட பங்கு நிறையா இருக்குது. ரியலாக சொல்லணும்னா எனக்கும் இந்த ரிசல்ட் தெரியாது, அண்ணாக்கு மட்டும்தான் ரிசல்ட் தெரியும். ஸோ shall we please separate into your groups? We got 4 groups: love, joy, peace and faith. இதுல எது பெருசுன்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் இப்போ டீம் லவ் எது, டீம் ஜாய் ரேமா, கிஃப்டி, ஆர்வி. Team Peace, ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லணும் 2 பீப்புளுக்கு, அலானா அண்ட் டாஃப்னே. அவங்களுக்கு இன்னும் 2 இயர்ஸ் கூட ஆகலை. 2 இயர்ஸ் ஓகே 2 இயர்ஸ் அவங்களுடைய டீமுக்கு அவங்க பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க பை கம்ப்ளீட்டிங் த வேர்ஸ். God is my strength and refuge. They completed the verse. So each team they got leaders இல்லாத டைம்ல they got assistant leaders இருந்தாங்க. Team Love, Ashton and Karen are the team leaders. Team Peace, Team Joy, Rema, she was there for all the 3 weeks. Rema is the team leader inga. Here Team Peace, Javina, she was not there for 1 week, so அப்ப வந்து பிரேவா கேத்தி இருந்தாங்க டீம் லீடரா. and team faith அங்க Ryan is the team leader. So can I please ask Raghulan to announce, please? Okay, so yeah, we want to thank all the parents, all the Kuti leaders who helped the kids, and all the children who participated in the SPL this time. And also want to especially thank Shirley and our church leadership team for doing this. So it was a very tough fight. Okay, everybody gave their best, and நீங்களே பார்க்கலாம் எல்லாம் குட்டிலே குட்டி. So depending on who was available each week, நாங்க வந்து அவங்கள குரூப்ஸ்ல போட்டிருந்தோம். So the last prize, the 3rd and the 4th place, there's 2 teams competing with it, and yes, yeah. So Team Joy, they got 102 marks. Rema was the leader. First week when they finished, avanga kammiya irundanga, but the next 2 weeks Rema did the best, the team did the best. Gifty helped the team. So yeah, congratulations, please. This is the 3rd place consolation prize goes to Rema and the team. Let's give them a big applause. So the team that gave a tough fight to them was Team Peace. They also scored 102 marks, so they both are 3rd place. 3rd place. Yeah. Team Peace. Zarina, your team. Davina's team. Let's give them a big round of applause. Okay, the next place is, again, we had first week leader gave a good fight, but next week leader varla,
and then, but Karen on behalf of Ashton managed second and third week, so she did a good job. So the next, the second place goes to Team Love. Second place goes to So they scored 114 points. Okay, so the next team, they were very lucky. அவங்க சின்ன டீம் தான் இருக்கிறதுலே, பட் ஆனால் they were able to come all the 3 weeks. அதனால் they were able to score a lot of points. So the first place goes to Team Faith for scoring 148 points. Ryan வந்து he is a fighter. He wants to fight. அது பாருங்க லாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு. Amen, amen. Thank you, Pastor, and thanks to all the kids. Yes, so these are your overall scores. So every week it was a very tough fight for us. We were racing against time as well in a couple of weeks, but we were able to do it within the time, and we want to thank everyone. And Shirley சொன்ன மாதிரி சில நேரங்கள்ல பசங்க அவங்களோட சாப்பிட்றதுக்கு முன்னாடி they also extended a bit, told their verses, got points for the team, and then they had theirs. So thank you for organizing this, Shirley. Yeah, wish you all the best for term 2. So why don't we take this time to pray for them and we will send them off to the Sunday school. எல்லாரும் நம்ம வந்து கரங்களை உயர்த்தி நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாமா? Come here, all the kids come here. We will pray for you. May the Lord give you wisdom. May the Lord give you this competitive spirit, so that you can win in all the races in your life. ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாதி கர்த்தரே, அருமையான ஆண்டவரே, இந்த SPL-க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for the creativity, O Lord, of Shirley, O Jesus, and Godson, O Lord, Heavenly Father, who was supportive, O Lord, to Shirley, O Jesus. ஆண்டவரே, இருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரே, இன்னும் ஆண்டவரை அவர்கள் உயரங்களுக்கு ஆண்டவரை பிள்ளைகளை கொண்டு போக கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. Heavenly Father, they are teaching the word of God, O Lord, to them, O Jesus. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதில் எல்லாம் ஆண்டவரே, all the kids, O Lord, who participated in this, O Lord, they are all winners, O Jesus, because they are your children, O Jesus. Heavenly Father, bless them abundantly. இப்பொழுது ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே, as they go back to Sunday school, O Lord, Heavenly Father, you be with them. We pray, O Lord, Heavenly Father, in this new term, O Jesus. Heavenly Father, they finished their holidays, they have gone into a Lord school, O Jesus. Heavenly Father, let them do well at school as well, O Jesus. Heavenly Father, help them to come out, O Lord, in flying colors. Let them study well, O Lord. Give them the wisdom, O Lord, that they need. Above all, O Lord, be a protection be around them, O Lord, in their going out and in their coming in, O Lord. Even at school, O Lord, let them learn about you, O Jesus. Let them learn to, O Lord, glorify you and magnify you, O Lord, in all things, O Jesus. So we bless them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரை அனுப்புகிறோம். நீர் இவர்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதிக மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. So off you go to Sunday school. கர்த்தருக்கு மகிமை. பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் நம்மளுடைய காணிக்கை மற்றும் தசம பாகத்தினால கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். காணிக்கை மற்றும் தசம பாகத்துக்காக நம்ம ஜெபிப்போம். Yes.
கையின் பிரயாசங்கள்லாம் ஆசீர்வதித்து அதில் ஒரு பகுதி அப்பா நாங்கள் அப்பா காணிக்கையாக எங்களுக்கு கொடுக்க கிருபை செஞ்சுருக்கீங்களேப்பா அதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இசப்பா இதை நாங்கள் அப்பா இந்த மிஷன் ஊழியத்துக்காக நாங்கள் அப்பா கரெக்டாக பயன்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா எங்கள் உதவி பாராட்டுங்க ராஜா. இசப்பா இன்னும் அப்பா இந்த ஊழியத்துக்காக பணத்தினால மட்டும் இல்லாமல் இசப்பா அவங்களுடைய பிரயாசத்தினாலும் அப்பா இன்னும் நிறைய உதவிகள் செய்கிறாங்களே ராஜா. அப்பா ஒவ்வொருத்தருடைய பிரயாசத்தையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா இந்த காணிக்கையோடு சேர்த்து எங்கேயும் அப்பா அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த அப்பா தயவாக அப்பா ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரித்துக் கொள்ளுங்க ராஜா. இசப்பா இன்னும் வார்த்தை பகுதியிலையும் அப்பா எங்களோட ஒவ்வொருவரோடு நீங்கள் இடப்படுங்க, பேசுங்க. அப்பா வார்த்தையை பிடிக்கும்போது நாங்கள் கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் திரும்பி பாராட்டுங்க. தாழ்த்து வார்த்தை எங்களுக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கெஞ்சுவோம். கர்த்தர் நல்லவராமே. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டுமாக ஆண்டவர் நம்மை நடத்திருக்கிறார். இனிமேலும் ஆண்டவர் நம்ம நடத்துவார். NSTF வந்து அற்புதமான காரியங்களை பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். All good things, all good things we are seeing here at NSTF, and praise be and glory be to His holy name. Amen. Today we are going to meditate from Matthew 15. 14வது அதிகாரம் வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து I want someone to come and read this. Matthew chapter 15, 1 to 20. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்கள். So I request Sister Diana Jackson to come and read. Thank you. Then some Pharisees and teachers of the law came to Jesus from Jerusalem and asked, why do your disciples break the tradition of the elders? They don't wash their hands before they eat. Jesus replied, and why do you break the command of God for the sake of your tradition? For God said, honor your father and mother, and anyone who curses his father or mother must be put to death. But you say that if a man says to his father or mother, whatever help you might otherwise have received from me is a gift devoted to God. He is not to honor his father with it. Thus you nullify the word of God for the sake of your tradition. Your hypocrites, Isaiah was right when he professed about you. These people honor me with their lips, but their heart are far from me. They forsake me in vain. Their teachings are but rules taught by men. Jesus called the crowd to him and said, listen and understand. What goes into a man's mouth does not make him unclean, but what comes out of his mouth, that is what makes him unclean. Then the disciples came to him and asked, do you know that the Pharisees were offended when they heard this? He replied, every plant that my heavenly Father has not planted will be pulled up by the roots. Leave them, they are blind guides. If a blind man leads a blind man, both will fall into a pit. Peter said, explain the parable to us. Are you still so dull? Jesus asked them, don't you see that whatever enters the mouth goes into the stomach and then out of the body? But the things that comes out of the mouth come from the heart, and these make a man unclean. For not of the heart come evil thoughts, murder, adultery, sexual immorality, theft, false testimony, slander. These are what make a man unclean, but eating with unwashed hands does not make him unclean. Amen. Thank you, sister. Amen. When I was looking at this chapter, இந்த 15வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் நம்ம நடத்தி வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வீக்லி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி it was from March we started, இல்லை? From March we started. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வந்து we have almost covered half of Matthew's chapter, Matthew's book, Matthew's gospel. So 14 மொத்தமாக 28 அதிகாரங்கள் இருக்குல்ல. So we are going into the next half of it. So hopefully by the end of this year, God willing, we will complete the book of Matthew. நான் நினைச்ச ஒரு 2 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலுமே வந்து we are not rushing it, இல்லை? We are going slowly. Walking with Jesus அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரோடு கூட அப்படியே நடந்து போயிட்டே இருக்கணும். And the Lord is teaching us, the Lord is showing miracles, the Lord is actually, when He is opposed, when He is being criticized, how He reacts to it அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். அதன் மூலமாக நாமும் கற்றுக்கொள்ள
கர்த்தாதி கர்த்தர் அநேக காரியங்களை நமக்காக ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ளும்படியாக இன்றும் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். ஒருவரும் சிறக்கூடாத ஒரு வாசம் செய்கிற இந்த அன்பு தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரை மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. Thank you, Lord, Heavenly Father, for this 5th month, Lord, of our weekly services, oh Lord, this year, oh Jesus. What a lovely God, what a miraculous God, what a powerful God, oh Lord, we serve, oh Jesus. In the இடத்தை ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரை, Lord, you have changed the shape of this place, oh Lord. Heavenly Father, you have filled us, oh Lord, with your holy presence, oh Jesus. And Heavenly Father, we are seeing, oh Lord, Heavenly Father, miraculous ways, oh Lord, being, oh Lord, Heavenly Father, created right in this place, apart. ஆண்டவரே, நாங்கள் இங்கு வருவதே ஆண்டவரே நம்பிக்கையோடு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரை இன்னும் புதிய ஆண்டவரை எதிர்பார்ப்புடன் ஆண்டவர் நாங்கள் கடந்து செல்கிறோம் அப்பா. இந்த அருமையான இடத்திற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு உருவாக்கி தந்த இந்த ஆலயத்திற்காக உமக்கு நன்றி. Thank you, Lord, for this beautiful place, oh Lord, beautiful auditorium that you have created, oh Lord, Heavenly Father, உமக்கு நன்றி. இப்பொழுது ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இதன் உண்மைகளையும் ஆழங்களையும் நாங்கள் ஆண்டவரே அலசி ஆராய்ந்து பார்க்க கிருபை பாராட்டுங்க. எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக கிருபை பாராட்டுங்க. துதிகர மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். So I've got some pictures over there. Yeah. So you know the context of this particular passage. Sister Diana அந்த வாசிக்கும் போது I hope you are listening to the word of God. அதில் வந்து இந்த கீழே இருக்கிற ஒரு பகுதி வந்து clean and unclean, அதை பற்றி தான் வந்து இன்னைக்கு வந்து தியானம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து மேலே வந்து ஒரு 2 ஃபோட்டோஸ் நான் போட்டிருக்கிறேன். அது வந்து லெஃப்ட் சைடில் வந்து who are they? They are the disciples of Jesus Christ. On the right side we have the Pharisees. இல்லை? In every situation, wherever you are, there are definitely 2 groups of people. Yeah. One group of people who are good people. Pharisees will சொல்வது அவங்க bad people இல்லை. But the nature is very different. இல்லை? இப்போ the disciples are in a place where they want to learn more. They want to learn more. But they do make mistakes also. The Pharisees, they think they have knowledge, but they do not have enough. இல்லையா? They also make mistakes. இதுக்கு நடுவில் வந்து ஆண்டவர் வந்து he is addressing both. 2 கேம்ப்ஸ்லயும் வந்து the Lord is addressing, because ஆண்டவர் வந்து பாரபட்சம் இல்லாத தேவன். இல்ல? பாவிகளையும் ஆண்டவர் நேசிக்கிற தேவன், பரிசுத்தவான்களையும் அதிகமாக நேசிக்கிற நம்முடைய கர்த்தாதி கர்த்தர். இல்ல? ஸோ 2 குரூப்பையும் வந்து நமக்கு வந்து நம்ம மத்தியில் இருக்கலாம். இல்லை? நம்ம வந்து ஐ திங்க் we may encounter these 2 groups of people. இதில் வந்து நமக்கு வர கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இப்போ வந்து இங்கே கீழே இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது க்ளீன் அண்ட் அன்க்ளீன் அப்படின்னா அது வந்து பிரித்து எடுக்கிறார் ஆண்டவர். இல்லை? பரிசுத்தமானது ஒன்று, அது சுத்தமானது ஒன்று இருக்குது, அசுத்தமானது ஒன்று இருக்குது. அது ரெண்டுமே வந்து யூ கேன் டிமார்க்கேட் இட், யூ கேன் செப்பரேட் த 2. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று விஷயம் அதில் வாசிக்கும் போது கேட்டிருப்பீங்க, அதாவது வெறும் நம்முடைய கைகள் மட்டும் சுத்தம் இல்லை, நம்முடைய இருதயம் வந்து சுத்தமாக இருக்கும். இல்லை? அதை பற்றி வந்து அங்கே சொல்லப்படுகிறது. அந்த லாஸ்ட் பிக்சர் என்ன தெரியுமா? இன்னைக்கு வாஸ்துவில் வந்து என்ன சொல்றீங்க? வாட் இஸ் த லார்ட் சேயிங்? பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் என்ன கேட்கல? பிளைண்ட் டேக்கிங் த பிளைண்ட், அதாவது வேற இடத்துல இது வந்து கனமணம். தகப்பனையும் தாயும் நீங்க வந்து கனம் பண்ணணும். அவங்க வந்து கனம் பண்ணனாங்களா கனம் பண்ணலையா? இப்போ வந்து அதுதான் ஒரு பெரிய கேள்வி. ஸோ கனம் பண்றதுல கூட வந்து நம்ம வந்து சொல்லிடலாம், இல்லை என்னுடைய அப்பா அம்மா நான் பார்த்துக்கிறேன், நான் கனம் பண்றேன். ஆனா இங்க வந்து வேற விதமான வந்து அவங்க வந்து அப்பா அம்மா கவனப்படுத்துறாங்க, ஆனா ஆக்சுவலா அவங்க கவனப்படுத்தல. அதுதான் வந்து ஆண்டவர் வந்து சுட்டி காட்டுறாங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு திஸ். என்ன அப்படின்னா இதுல கேள்வி என்ன அப்படின்னா, who is a mature Christian? அந்த 2 குரூப்ஸ் இருக்கு இல்லையா? இல்ல, அதுல நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க? அதுல யாருக்கு வந்து அதிகமான மெச்சூரிட்டி இருக்கு? இல்ல, may we all meditate on that tonight. இல்லையா? who is a mature Christian? யோசித்து பாருங்க. எனக்குள்ள ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் இந்த மெச்சூரிட்டி இருக்கா? what are the characteristics of a mature Christian? இல்ல, சாதாரணமான கிறிஸ்டியனாக இருக்கக்கூடாது, கண்டிப்பா இருக்கக்கூடாது. சாதாரணமாகவே நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து உங்களை இங்க அழைத்து இல்லையா? நீங்கள் வந்து வித்தியாசமானவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
What are the characteristics? At what point in our Christian walk with Jesus we show signs of growing maturity? இல்ல Pharisees வந்து அவங்க கூடவே வந்தாங்க. At what point did they actually learn? Did they learn at all? அப்படின்றதா ஒரு கேள்வி. Disciples வந்து கூடவே வந்தாங்க, 3 வருட காலம் வந்தாங்க. At what point did they actually learn? Pedro, for example, when did he actually learn? And us, for example, when did we actually grow as mature Christians? A very pertinent question, illa? We cannot be dull Christians. Paul சொல்றாருல்ல, நம்ம வந்து we have to grow, we have to mature. So இந்த ஒரு passageல வந்து I hope we will be able to learn what it is அப்படின்றது. சரியா? So மத்தேயு 15:1-20 வரைக்கும் வாசித்தோம். அதுல வந்து the title is clean and unclean. சரியா? So முதலாவது வசனத்துல வந்து then அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா? So இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பார்த்தோம்? Jesus walking on water. இல்ல நம்ம பிரதர் ரூஃபஸ் வந்து he gave a very beautiful description of Peter. How Peter encountered Jesus Christ in many different ways. எப்படி வந்து அவருடைய விசுவாசம், எனக்கு வந்து ரொம்ப அதில் பிடிச்ச அந்த பேசேஜில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், பேதுருக்கு வந்து ஆண்டவர் வந்து தண்ணீர் மேல் நடந்து வர்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இல்லை அவருக்கும் நடக்கணும் போல இருக்கு. ஆண்டவரே நானும் வரட்டும், அதுதான் நம்ம விசுவாசம். இல்லை நம்ம வந்து தப்பு பண்ணுறோமா, அது வேற விஷயம். ஆனால் தண்ணியில் குதிக்கணும், அந்த தண்ணி வந்து நம்மளை தாங்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இவர் எவ்வளோ தூரம் இருந்திருப்பாரு, யோசித்து பாருங்க. அந்த பேசேஜில் படித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருந்திருப்பாரு. அவ்வளோ தூரம் வந்து ஆண்டவர் சொல்றாரு நீ வாழ்றாரு, பேதுரு நடந்து போறாரு. He walks all the way closer to Jesus Christ. That itself is a huge miracle. இல்ல நீங்களும் நடக்கும்படியாக இல்ல தண்ணீர் வந்து உங்களுடைய பாதங்களை வந்து பிடித்துக் கொள்ளும்படியாக, மூழ்க விடாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, கர்த்தரண்டை நீங்கள் நடக்கும்படியாக, அது வரைக்கும் நீங்க வந்து நீங்க நடக்கலாம். இல்ல அங்கதான் வந்து ஆண்டவர்கிட்ட வரும்போது தான் ஒரு அவிசுவாசம் வருது. ஆண்டவரே இதெல்லாம் சுத்தி பார்க்கல இல்ல, கண்கள் வந்து ஆண்டவர் மீது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் அதை நம்ம மறுபடியும் கேட்கிறோம் இல்லையா? So he walked on the water and that was a beautiful thing for me. அது மறுபடியும் நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ அது வந்து அந்த வாக்கிங் ஆன் வாட்டர்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இந்த தென் அப்படின்னு சொல்லும்போது மேபி ஆஃப்டர் சம் டைம், அதெல்லாம் வந்து ஒரு மேபி ஆஃப்டர் couple of months it could have passed by. அப்போ அங்கே இருந்த ஒரு இடம் என்ன அப்படின்னா, on what waters he was walking? He was walking in the Sea of Galilee. இப்போ எங்க இருக்காரு? ஜெருசலேம்ல இருக்காரு. ஸோ ஜெருசலேமுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு? கென்னெசரத் அப்படின்னா அது வந்து தட் இஸ் த Sea of Galilee இருக்கிற ஒரு இடம் இல்லை. அங்கிருந்து எருசலேமுக்கு அவர் வந்து வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 170 கிலோமீட்டர் அங்கிருந்து அவர் டிராவல் பண்ணிட்டு வரணும். இட் குட் ஹவ் ஹேப்பன், இட் குட் ஹவ் there could have been many months which have gone by. So இது வந்து இட் இஸ் a different kind of a story. அது இது வரைக்கும் 12ஆம் அதிகாரத்துல இருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் அது ஒரே போல ஒரு ஸ்டோரி இருந்தது. இப்போ வந்து இட் இஸ் கோயிங் டு தி நெக்ஸ்ட் பேஸ். மேத்யூ அப்படினா வந்து கொண்டு வரார். ஸோ இங்க வந்து முதலாவது வசனத்துல some Pharisees and teachers of the law came to Jesus from Jerusalem. அவங்க வராங்க. இப்போ பாருங்க, நம்மலாம் வந்து ஆலயத்துக்கு வரோம், இல்லை பாஸ்டர் கிட்ட வரோம், இல்லை வந்து யாராவது ஊழியக்காரர்கிட்ட வரோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நல்ல காரியங்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போவோம். ஆனால் இவங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு என்ன வராங்க? பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இல்லை? ஏஜ் வந்து தலையாட்டுறாரு சத்தமாக இல்லை, பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம். அந்த பிரச்சனை பண்ணுற கூட்டத்துக்கு வந்து நம்ம கர்த்தாதி கர்த்தர் வந்து ஹல்லேலூயா நமக்கு ஞானத்தை தருவார். How to deal with them என்ற ஒரு மெச்சூரிட்டி ஆண்டவர் நமக்கு வந்து தருவாராங்க. சரியா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனை பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா இயேசுவின் நாமத்தில் அவங்களை மன்னிச்சு ஆண்டவரே bless them, O Lord, bless them. Even though they go against us, O Lord, doesn't matter, O Lord. Heavenly Father, I am here to bless all my naysayers. I am here to bless all my critics, O Lord, in my life. Amen. So they have come only to ask questions and cause problems. இல்லை? ஸோ அப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தாங்கன்னா தூய்ந்து போயிடாதீங்க, கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, வீட்டில் போய் அழாதீங்க. என்ன இப்படி சொல்லிட்டாங்க இல்லை, நான் கேட்காத வார்த்தையெல்லாம் என் காதில் விழுந்துச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் அழ வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? ஸோ why do your disciples, அவங்க வந்து கேட்குறாங்க பாருங்க, வந்த உடனே நீங்கள் ஆண்டவர் எப்படி இருக்கிறீங்க, தண்ணியில் நடந்தீங்களாமே கேள்விப்பட்டோம், இல்லை அற்புதங்களை செய்தீங்களே கேள்விப்பட்டோம். ஆனால் வந்த உடனே ஒரு கேள்வி,
ஆண்டவரே, ஏன் உங்களுடைய சீடர்கள் வந்து கை கழுவாம சாப்பிட்றாங்க? இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஆச்சரியமா இருக்குல்ல? அமேசிங் இல்ல? ஹவு தே ஃபைண்ட் இல்ல சின்ன சின்ன ஃபால்ட்ஸ் எல்லாம் எடுத்து இல்ல, why do disciples break the tradition of the elders? They don't wash hands before they eat. இதை நம்ம வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லிவிட்டு கை கழுவிட்டு தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்றோம் இல்ல? அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்ல? பாருங்க, யார் சாம் மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து கை கழுவாம சாப்பிடுறாங்க இல்ல? பாருங்க, ஒரு கூட்ட மக்கள் நம்மளை எதிர்த்து அவங்க வந்து ஒரு திட்டம் போடுறாங்க, எப்படியாவது சாம பிடிக்கணும் இல்ல, குற்றம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? So clean and unclean. Jesus did not answer their question directly, but he asks them another question. எப்பவுமே பாத்தீங்களா, ஆண்டவருக்கு வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவர் மறுபடியும் இன்னொரு கேள்வி அவங்களுக்கு வச்சிருப்பாரு. அந்த கேள்விக்கு பதில் கொடு, நான் இதுக்கு பதில் கொடுக்குறேன். அப்படிதான் ஆண்டவருடைய ஒரு பிளானே. சரியா? he asked them another question. அவர் கேட்கிறார், why do you break the commandments of God for the sake of tradition? இல்ல, why do you are called to uphold the commandments, uphold the traditions, you who are educated in that, you who know the law very well, you know the Torah very well, you know it by heart, நீங்களே உடைக்கிறீங்க. யோசித்து பாருங்க இல்ல? ஸோ ரெண்டு விதமான கூட்டங்கள் எல்லாம் படிச்சு கூட வந்து மண்டையில் ஏறல இல்லையா? who is mature here? இல்லையா? So why do you break? அவங்க என்ன பிரேக் பண்ணாங்க? Jesus has tolerated so much இல்ல from the beginning of chapter 12. அவருக்கு எதிராக அநேக காரியங்கள் வந்ததில்லை. they have been criticizing Jesus for everything. எல்லாத்துலேருந்து ஆண்டவர் வந்து அவங்க கிளம்பி போயிட்டே இருந்தார். அவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது இல்லை? அது கூட நம்ம கற்றுக்கணும். ஆனால் இன்னைக்கு வந்து என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், here Jesus is questioning them. He stood his ground. இல்ல? Sometimes you have to stand your ground. இல்லையா? Sometimes you have to, because you know, I've said last time, don't allow people to walk all over you. Don't allow it. இல்ல, உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்கு இல்லையா? And then use that because God has blessed you. இல்ல, கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கல, அப்பதான் டிப்ரெஷன் வந்துடும். என்ன இது, நம்மளை என்ன சொன்னாலுமே என்ன பண்ணாலுமே இப்படி வந்து நம்ம வந்து குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. இல்லை, நிற்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. எனக்குள்ளாகும் பலவீனங்கள் இருக்கு, ஆனால் எனக்குள்ளாகும் சில நன்மைகளும் இருக்கு அப்படின்னு சொல்ல கர்த்தருக்கு கிருபை பாராட்ட வராங்க. And may your word hold water. May your words that you speak, let it be powerful. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் வார்த்தைகள் இல்ல, the Lord says, let your words be seasoned with salt. இல்லையா? அப்படியே கர்த்தருடைய வார்த்தைகள் ஆண்டவர்களுக்கு தருவாராங்க. Something we must observe and learn when walking with Jesus. There are times when Jesus walked away, but there are times when Jesus stood his ground and he asked questions back. இல்லையா? கத்துக்கணும். Choose the right time to ask your critics the right questions. Stand your ground. நீங்க அதாவது உண்மையான காரியங்களை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து உறுதியாக இல்லைங்க. அதில் வந்து நீங்க வந்து you don't have to compromise. நான் நல்லதானேப்பா பண்ணேன், நான் உனக்கு நல்லதானே செஞ்சேன், ஏன் எனக்கு இது எடுத்து இருக்கிறியா இல்லை சொல்லலாமே, அதில் தப்பே கிடையாது இல்லை? தட் ஷோஸ் தட் யூ ஆர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வந்து ஏறுவாங்க அப்படி இல்லையா? ஸோ லேர்ன் தட் Jesus Christ has taught us. Those who point a finger at others, இது நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குறோம்ல, many fingers will be pointing towards them. சரியா? Every person has some flaw in them. சரியா? No one is perfect. Don't highlight the flaws. And this is what I have learned over many years in the ministry. The flaws இருக்கு, நிறைய குறைகள் எல்லாம் இருக்கு. But don't highlight the flaws. But highlight the good things that are about them, that they have in their lives. There are many good things people have. We don't highlight those good things. ஏதாவது ஒரு சின்ன குறைனா உடனே எழுதி இல்லை, சாம் சிரிக்கிறாரு, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல. சரியா? அதனால மேபி எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி பார்க்குறாங்க, ஹிஸ்டாரிக்கல் ஆயிடுறாங்களே இல்லை, திடீர்னு வந்து அந்த காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை இப்போ வந்து எடுத்து காட்டுறாங்களே இல்லையா? கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாங்க. நம்ம எல்லாருக்கும் வந்து பிழைகள் இருக்கு, ஆனால் நமக்கு எல்லோருக்குள்ளாகவும் நன்மையான காரியங்கள் இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம மனுஷனே கிடையாது இல்லை?
எல்லாரும் யாராவது சொன்னாங்க உனக்கு எப்பவுமே வந்து நீ உருப்படாத ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து தப்பு இல்லையா? There is something good in us and God has blessed us with lots of good things. When you are a child of God, God blesses you with many more, and that is how you mature in Christ, that you grow every day in the Lord. Amen. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை தருவாராக. இல்ல திடமனதாய் நீங்கள் இருக்கும்படிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து பரவாயில்லை, அவங்க பேசினாங்க. One day I will prove, Lord, that Heavenly Father, my Lord, my Savior is with me. சொல்ல கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. Amen. Jesus points them to this practice. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து அவர் மறுபடியும் வந்து you break the commandments சொல்றாரு. என்ன அப்படின்னா, what are they breaking அப்படின்னா, this is the practice of Korban, a practice that is deeper than religion, but all for the wrong reasons. என்ன அப்படின்னா, but you eat that if a man eats to his but you say that if a man says to his father or mother, whatever you would have received from me is korban, that is a gift devoted to God. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அங்கதான் வந்து மென்ஷன் பண்றாரு கோர்பான் அப்படின்ற ஒரு வார்த்தை. சரியா? சோ மார்க் எழுதின சுவிசேஷம் சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 8ல இருந்து 13 வரைக்கும் வாசிக்கலாம். You have let go of the commands of God and are holding on to human traditions. And he continued, you have a fine way of setting aside the commands of God in order to observe your own traditions. For Moses said, honor your father and mother, and anyone who curses their father or mother is to be put to death. But you say that if anyone declares that what might have been used to help their father or mother is korban, that is devoted to God, then you no longer let them do anything for their father or mother. Thus you nullify the word of God by your tradition that you have handed down, and you do many things like that. Thank you. இல்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்குது பாருங்க. அதாவது God said honor your father and mother. I want you to read Exodus 20 verse 12 because this is very important as we teach our children. இல்ல you also must know when you pass this on to your children as well. Exodus 20 verse 12 வாசிக்கலாமா? எல்லாரும் இது வந்து மனசுல வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஞாபகம் இருக்கணும். Honor your father and mother so that you may live long. ஒவ்வொரு இடத்திலும் வந்து ஆண்டவர் எங்கெல்லாம் சொல்றாரு honor your father and mother சொல்றாரோ, the Lord says I will bless you with long life. அது வந்து உறுதியான ஒரு காரியம். அதனால பெற்றோர்களை வந்து நீங்க கனப்படுத்தணும். சரியா? இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கு Deuteronomy chapter 5 verse 16 வாசிங்க. Honor your father and your mother as the Lord your God has commanded you, so that you may live long and that it may go well with you. ஆமென். ஒவ்வொரு இடத்துல எங்கெல்லாம் வந்து போடப்பட்டிருக்கிறதோ பெற்றோர்களை நீ கனப்படுத்தணும். இந்த காலத்துல வந்து நம்ம வந்து பிள்ளைங்களை வளர்ந்து நீ எப்படியோ வளர்ந்து போ அப்படின்னெல்லாம் விட்டுறக்கூடாது. பெற்றோர்களை கனப்படுத்தணும். அதுக்கு நாம் வந்து we have to be examples for that. இல்ல உதாரணங்களாக இருக்கணும். நம்ம வந்து நம்முடைய பெற்றோர்களை மதிக்கணும். இல்ல இந்த உலகத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு உலகம், பெற்றோர்களை மதிக்காத ஒரு உலகம் இல்ல. there are things that we see, where they talk against even if the parents have done something wrong. என்னங்க, what is there? It is the parents who brought you into this world. But there are some extreme cases of abuse, where children are born out of wedlock, and it is a very complex situation. இல்ல அங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பெற்றோர்கள் மேல பயங்கரமான கோபம் இருக்கும். I have seen lots of things like that. But the idea here is God says, honor your parents. Sharia? So, and anyone who curses his father and mother will be put to death. இதுதான் வசனமே. என்னது? Exodus 21:17 ஒருத்தர் வாசிங்க. இன்னொரு வந்து Leviticus 20 verse 9 வாசிங்க. கடகட வாசிக்கலாமா? Exodus 21:17, Leviticus 29. வாசி. Anyone who dishonors father or mother must be put to death. Thank you. Anyone who dishonors father and mother. இல்லையா? சரி வாசிக்கலாமா? Leviticus 29. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவனும் கொலை செய்யப்பட கடவன். ஆமென். இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தருமா? இல்லையா? சொல்லி கொடுக்கணும். It is the word of God. சரியா?
So Matthew 15 to 5 to 6 நம்ம வந்து வாசித்தோம் இல்லையா? அது வந்து the same thing about Korban, it is being mentioned there. சரியா? So இதுல வந்து when do you become unclean? அப்படின்னா when you do not meet the needs of your parents. இல்ல? நான் உனக்கு என்னென்ன கொடுக்கறனோ அதெல்லாம் வந்து ஆண்டவர் கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. So I have got a bit of description for that. Clean and unclean அப்படின்னா Korban அப்படின்னா for Jesus it was more important in upholding the commandment. இல்ல, when it came to treating one's parents well. God is aware of those who find loopholes. இதுல வந்து Pharisees எல்லாம் இருக்காங்க பாருங்க. அவங்க வந்து எல்லாம் படிக்கிறாங்க ஆனா மெச்சூரே ஆகல. இல்லையா? Korban அப்படின்னா vowing assets. A child dedicating their livestock or property to the temple to prevent their parents from using them during a financial crisis. இல்ல, நான் வந்து ஆலயத்துக்கு கொடுத்துட்டேன், அப்பா அம்மாவுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, நான் ஆலயத்துக்கு எடுத்து போய் கொடுத்துட்டேன், அது தப்புன்றார் ஆண்டவர். Withholding living expenses. An adult child claiming their income is spiritually committed to God. நான் கொடுத்துட்டேன், தசமமாக கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன், ஆனால் அப்பா அம்மா வந்து பசியாக இருக்கிறாங்க. இல்ல, leaving their elderly parents unable to afford food or medical care. இல்லையா? Prioritizing ritual over charity, using religious tithes or service as an excuse to avoid meeting the direct, practical, everyday needs of one's family. It is wrong, the Lord says. இல்லையா? It is a challenge for us. இல்ல, தசமம் வாங்கல நான் கொடுக்கணுமே, ஆனால் இது தசமாக கொடுக்கறது இல்லை, இது இன்னும் அதிகம். அவங்க சொத்தே வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க திருச்சபைக்காக, தசமாக கொடுக்கறது அது வேற விஷயம். இல்லையா? So, an unclean heart has no love and care. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்து என்ன பிரயோஜனம்? சரியா? Jesus said, you hypocrites, he called them. He stood his ground and he says, you hypocrites, Isaiah was right when he prophesied about you. Now, what is hypocrisy? அந்த வசனத்துல வாசிக்கலாமா? Isaiah was right when he was prophesying. These people honor me with their lips, but their hearts are far from me. They worship me in vain. Their teachings are but rules taught by men. 8வது வசனம் 9வது வசனம். இல்ல, என்ன வந்து அவ்வளவு ஆராதிக்கிறாங்க, அவனோட இருதயங்கள் வந்து ரொம்ப தூரமா இருக்கு, ரொம்ப தூரமா இருக்கு. இல்ல, I tell you, honoring our parents, பெற்றோருடைய ஸ்தானத்தில் இருக்கிறவங்களும் நம்ம வந்து கனப்படுத்துறது வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு காரியம். இல்லை, அது இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் குட் வர்ஷிப்பர்ஸ் அப்படின்றார் ஆண்டவர். உங்களுடைய சகோதரனோட வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்களோட ஒப்புரவாயிட்டு அதுக்கப்புறமா அவன் ஆராதனை பண்ணு. இல்லை, உன்னுடைய காசு எனக்கு வேணான்றார். ஐ டோன்ட் நீட் யுவர் ஆஃபரிங்ஸ், ஜஸ்ட் கோ ரெக்கன்சைல் வித் யுவர் பிரதர். ஆமென். ஸோ திஸ் இஸ் ஹிப்போக்ரஸி and he blames them. You are hypocrites. Christians are often criticized as hypocrites as well. So this is where I am coming here. There is a big blame on Christians. Your private life, your public life, they are very different. Hypocrite, I mean, sonna, if you don't walk the walk, it's probably best not to talk the talk. And adukulla vandu enna irukku appadina, a person who puts on a false appearance of virtue or religion. Puts on a false appearance. ஆண்டவருக்காக இருக்கிறோம் அப்படின்னா உண்மையா இருக்கிறாங்க, இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்கு. இல்லை, பெருசா நம்ம ஏன் அப்படின்னா கிறிஸ்தவர்களை வந்து இப்போ வந்து புறக்கணிக்கிற ஒரு காரணமே வந்து பிகாஸ் ஆஃப் ஹிப்போக்ரஸி தான். இப்போ சர்ச்சஸை வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கு காரணமே வந்து ஹிப்போக்ரஸி தான். இல்லை, we say one thing but we don't do that. இல்லை, இந்தியாவில் சர்ச்சஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை நிறைய காரியங்கள் நடக்குது. நம்ம வந்து உண்மையிலே வந்து அழுகையாக இருக்கு. இல்லை, we have to weep that such practices are happening. இல்லை, அதாவது ஊழியம் செய்கிறோம் அப்படின்றாங்க, ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் வந்து எல்லாம் போலீஸ் எல்லாம் கூட்டு வந்துடுறாங்க. இல்லையா, காணிக்கை பைக்குள்ள வந்து கை விடுறாங்க, எடுக்கிறாங்க, ஐயோ அட்டூழியம் பண்ணுறாங்க. கர்த்தாவே கிறிஸ்துவே அவர்களை மன்னிக்கும். நான் எப்போவுமே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே ஊழியத்தின் அதில் வந்து கை போட்டு எடுக்கிறவங்கலாம் கர்த்தாவே கர்த்தே அவங்க குடும்பமெல்லாம் எப்படி இருக்கும்? சாபம் இல்லை, தலைமுறைக்கும் வந்து you hypocrites, he says, the Lord says, you hypocrites. நீங்கள் வந்து you hold the Bible but you don't follow it. Amen. We have to pray for these things, and we are the bunch of people God has chosen to pray for these things. So Jesus said to the Pharisees, you hypocrites, well did Isaiah prophesy. அதை நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் இல்லையா?
So how to avoid being called a hypocrite? பார்க்கும்போது, are your judgments right? Do you judge well? Do you judge with love? Do you talk ill about the other person, but when you're talking about your own family highly? இல்லை, பக்கத்து வீட்டுக்கு குடும்பம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு எப்பவுமே வந்து குறைவாக தான் தெரியும். இல்லை, திருமணமான பிறகு இல்லை, உன் வீட்டா, உன் ஃபேமிலியா, அவங்க இப்படி தான் எனக்கு தெரியும். இல்லை, ஜட்ஜ்மெண்ட்ஸ், அன்கண்டிஷனல் லவ். How good is your love? Is it unconditional? இல்லை, என்ன செஞ்சாலும் மன்னிக்கிற ஒரு குணம் இருக்கா? Then you are not a hypocrite. What are your prejudices? இல்லை, what are your reservations against some people? Do you need those reservations, or you should love them unconditionally? Sacrifice. How many sacrifices have you made so that people can notice it? இல்லை, நம்ம வந்து சிலர் ஹிப்போக்ரட்ஸ் இருக்கிறாங்களே, ஆண்டவருக்காக கொடுத்தேன், அதாவது என் பேரை வந்து எழுதணும், இல்லை பேரை வந்து பெருசாக அனௌன்ஸ் பண்ணணும், அது என்ன ஒரு தட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்போ அதில் வந்து என் பேர் ஆசீர்வாத தட்டு, என் பேர் இருக்கணும், சர்ச்சில் வந்து அவங்க பேர் இருக்கணும் பெருசாக. இல்லை, சாக்ரிஃபைசஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கையில் செய்து இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுப்பா. இல்லை, when you pray, go into your room. You don't have to pray in public. Go into your room, quietly you pray in the presence of hypocrisy. May the Lord address our hypocrisy. And I pray that we be true Christians. உண்மையாக கர்த்தரை பிரதிபலிக்கிற தேவ பிள்ளைகளாக கர்த்தாதி கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். பேஷன்ஸ். எத்தனை பேருக்கு தாழ்மை இருக்கு? இன்றைக்கும் கர்த்தாதி கர்த்தரே, அந்த விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே அப்படியே குழம்பு போயிருக்கு ஆண்டவரே, மனசு ஆண்டவர் பொறுமையோடு இருக்கு. Be still and know that I am your God. இது யாரை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அபியாசப்படுத்துறோம்? கர்த்தாதி கர்த்தரை பொறுமையை தாங்க. மற்றவங்க ஆண்டவரை எகிரி குதிச்சு ஆண்டவரை அவங்க வந்து கொந்தளிச்சு ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரை சமாதானத்தோடு நாம் கடந்து போக கிருபை பாராட்டு. What are the virtues of Christianity? What Jesus has taught us. Yeah. All unclean heart is double-minded. Hypocrisy. அப்படின்னா இப்படிதான் இருக்கும். Amen. Clean and unclean. அப்போ ஜீசஸ் called the crowd to them. பாருங்க, அவங்க அட்ரஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆண்டவர் வந்து அவங்க அப்படியே வச்சுக்கினே வந்து crowd கால் பண்றாரு. He said, listen and understand. சத்தமா சொல்றாரு, வேற அவங்களுக்கும் கேட்கிற மாதிரி. Listen and understand. What goes into a man's mouth does not make him unclean. But what comes out of his mouth, that is what makes him unclean. சத்தமா சொல்றாரு. இல்ல, ஆண்டவர் டிசைபிள்ஸ் வந்து கேட்கிறார், ஆண்டவரே நீங்க இப்ப சொன்னது வந்து அவங்களுக்கு வந்து காயப்படுத்திருக்கோம் இல்லையா? The Pharisees were offended. Do you know that? அப்படின்னு அவர் தெரியன்றார். தெரிஞ்சுதான் அவர் சொல்றாரு. Jesus replied, every plant that my heavenly Father has not planted will be pulled up by the roots. Leave them. They are blind guides. If a blind man leads a blind man, both will fall into the pit. Amen. You know that clearly there are two groups of people. Yeah. One is who have got strong roots, righteous. They are the planting of the Lord for the display of His splendor. In Isaiah சொல்றாரு இல்லையா? They are good people. They are righteous people. They are called as oaks of righteousness. அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இன்னொரு இதுல வந்து they will be pulled up. Those who do not bear fruit. Those who do not practice Christian virtues, they will be pulled up by the roots. இருக்கா, நிறைய இடத்துல இருக்கு. இங்க கூட ஆண்டவர் வந்து சொல்றாரு பாருங்க. அதே நேரத்துல வந்து let us not be blind leading the other blind people. The blind will lead the blind. Amen. So Peter said, verse 15 la வந்து Peter says, explain the parable to us. அப்போ அவர் சொல்றாரு, are you still so dull? இப்போ இந்த ரெண்டு கூட்டத்திலே வந்து அதாவது ரெண்டு பேரும் கத்துக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த கூட்டம் வந்து வீக்கா இருக்குது, அவங்களுக்கு தெரியும் இன்னும் வாஞ்சை இருக்குது, அதாவது சீடர்களுடைய கூட்டம் அவங்களுக்கு இன்னும் தெரியணும் வாஞ்சையா இருக்குது. அதனால அவங்களுக்கு ஒரு திட்டு விடுது பாருங்க. இன்னைக்கு காலைல வந்து கேரி ப்ரொஃபஸர் வந்து சர்ச்சுக்கு வந்திருந்தார். அவர் சொன்னார் வந்து quoted about the scripture. What is the scripture used for? Scripture is used for teaching,
rebuking, correcting and training. சில நேரங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை மூலமாக நம்ம வந்து இல்லை திட்டு வாங்கணும், இல்லை அதட்டணும். கர்த்தாதி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாங்க. Are you still so dull? So பீட்டருக்கு வந்து இது வந்து ஒரு இம்மெச்சூரான ஒரு சிச்சுவேஷன். God wants him to mature. So for Peter this must have been very confusing. என்ன ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காருங்க? What goes into a man's mouth அப்படின்றாரு, pulled up by the roots அப்படின்றாரு, blind man leading the blind. எதுவுமே ஒரு கனெக்ஷனே கிடையாது. ஏன்னா what is Jesus Christ saying here? ஒன்னொன்னு வந்து அப்படியே வந்து அதாவது ஒரு ஃப்ளோல அப்படியே போயிட்டு இருக்காரு, ஒன்னொன்னா சொல்லிட்டே வராரு. And the Lord expects you to learn. ஒரு கனெக்ஷனும் கிடையாது. பீட்டர் failed to read all these with the same message. இல்ல அசுத்தமா இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு Peter, who did not know how to connect one with the other, in the end gave a sermon that all had the connections from the Old Testament and the New Testament, connected Joel's prophecy and David's words. அவருடைய ஒரு sermonல வந்து 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்களே, அப்போது ஜோயலுடைய prophecy வந்து சொல்றாரு, இல்ல கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு தாவீது ராஜா சொன்ன காரியங்களை வந்து அவர் சொல்றாரு. இவருக்கு இப்பதான் கனெக்ஷன், இதுதான் மெச்சூரிட்டி. இல்ல this is an example of clean heart. Those who have clean hearts, they are willing to learn. And may the Lord bless us with clean hearts so that we can grow and mature. Only those who are able to see God's work in wonderful ways and connect one with the other, we learn, have clean hearts. Those with unclean hearts are unable to see those connections. That calls to maturity. Right? So Jesus explained, don't you see whatever enters a man's mouth goes into the stomach, then out of the body, but the things that come out of the mouth come from the heart, and these make the man unclean. இல்ல அப்போ heart and mouth are connected தானே? கரெக்ட்டா? உங்களுடைய இருதயத்தின் தியானமும் இல்ல the words of your mouth and the meditation of your heart be acceptable to you, O Lord, my rock and my redeemer. Amen. Out of the abundance of the heart his mouth speaks. இருதயத்தின் நிதியினால் வாய் பேசும். எத்தனை வீட்டில் வந்து எப்படி எல்லாம் பேசியிருக்கிறோமோ இல்லை, அப்படியே உள்ளத்தில் வந்து அப்படியே வந்து கசப்பு வெறுப்பு இதெல்லாமே வந்து அப்படியே வந்து we spew out. இல்லை 6:45 Luke 6:45 இன்னொரு வசனம் வந்து Proverbs 4:23-24 above all else guard your heart, for everything you do flows from it. Keep your mouth free of perversity, keep corrupt talk far from your lips. I think these are the days we have to learn. நம்ம பிள்ளைங்களாம் they are exposed to all kinds of corrupt talks, vile language, foul language, swearing language. அதெல்லாம் பேசாதப்பா. It's not good for you. It's not good for you. Guard your heart. It should not, whatever enters your mouth, it will go into your heart. And one day the same will come out. இல்லையா? அப்படி பண்ணாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். Psalm 17:3 You have tried my heart. ஜெபம் பண்றாரு சங்கீதக்காரன். You have visited me in the night. நைட்ல கூட ஆண்டவரை படும்போது ஆண்டவருடைய இருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நீர் ஆராய்ந்து பார்க்கிறீரப்பா. You have tested me and you have found no evil. I have resolved not to sin with my mouth. இல்ல I think it is good for us to just underline that word. Last line. I have resolved not to sin with my mouth. என்னுடைய வாய் நிமித்தமாக பாவம் செய்யாதபடி கர்த்தாதி கர்த்தரை எனக்கு கிருபை பாராட்டுங்க. ஆமென். கரெக்டா இருக்கு பாருங்க. அழகா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வந்தா போதாது இல்லையா? Who is mature then? Let's read Philippians chapter 3:15-16. All of us then who are mature should take such a view of things. என்ன view of things அப்படின்னா அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியுது. அப்போ பவுல் சொல்றாரு, எனக்கு வேற ஒண்ணும் வேணாம். என்னதான் உனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு இயேசு கிறிஸ்து மட்டும் தான் எனக்கு தெரியும். I want to know about him. I want to know the power of his resurrection. That's all. All the things that I gained, they are all filthy rags. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இதுதான் ஒரு மெச்சூரான ஒரு அப்ரோச். இல்லை எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு போதும். இல்ல continue to read that please 15-16. And if on some point you think differently, that too God will make clear to you. Amen. Sometimes you will wonder, இல்ல இன்னைக்கு காலைல வந்து மூணு குட்டி பிள்ளைங்க வந்து
நிறைய கேள்விகள் எடுத்துன்னு வந்து எழுதி வாலிப பிள்ளைங்க, குட்டி குட்டி பிள்ளைங்க. They had lots of questions. They were asking me, பாஸ்டர் இப்படின்னா எப்படி அப்படின்னா, பரலோகத்துக்கு யார் போகிறாங்க, who is the antichrist, who is the devil, இப்படின்னாலாம் கேட்டுக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து they are learning about these things. இல்லை, and it was so wonderful for me to just to explain to them. இல்லை, and when they go happy, இல்லை, சந்தோஷமாக போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா. ஸோ அதனால் கர்த்தாதி கர்த்தரை தேவனை பற்றி இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள இன்னும் if you have a different view of it, you know, sometimes you will wonder, இல்லை, என்ன ஆண்டவரே இது ஒரு கான்ட்ராடிக்டரியாக இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், ஆவியார் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அது கிறிஸ்துவ மெச்சூரிட்டி. இல்லை, we should become mature. All of us, we should grow in maturity. And he calls everyone, illa அந்த வசனத்துல பாருங்க, all of us who are mature, we take such view of things, heavenly things. உலக பிரகாரமான காரியங்கள் ஆண்டவர் பார்க்கிறோம் அப்பா. ஆனால் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரையுடைய மனம் எல்லாம் இயேசு மீது இருக்கிறபடியா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அங்கதான் நமக்கு வெற்றி. Amen. That is where you are separated from the rest. That is where you will be, you are cut above the rest. And God will hold you there and says, you know, I will bless you, my son. இப்படி நாம் உயர, எந்த இடத்துல இருந்தாலுமே உயர கர்த்தர் உதவி செய்வாராக. In your workplace, in your family, in wherever you are, wherever God has put you, there you show this maturity. The Lord will bless you. And we will come to the last slide. Jesus goes further in explanation. Out of the heart comes evil thoughts, murder, adultery, sexual immorality, theft, false testimony, slander. இதெல்லாம் தான் வந்து உள்ளத்துலேருந்து வரும். ஆமே, இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக வருது இல்லை. And we should guard ourselves. We should be careful as God's people. இல்லை, when we walk with Jesus, the Lord Jesus is specifically talking about, இதெல்லாம் யாராவது கேட்டாங்களா? அங்கே யாராவது கேட்டாங்களா? இல்லை, என் வாயுக்குள்ள இதெல்லாம் போயிருக்கு ஆண்டவர், என்னுடைய இருதயத்துக்கு தானே, உன் இருதயத்தில் என்ன இருக்குன்னு ஆண்டவர் நமக்கு தெரிஞ்சு அது வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்கல்ல. This is what I know. இல்லை, out of your heart comes evil thoughts, murder, adultery, sexual immorality, theft, false testimony, slander. These are what makes a man unclean. But eating with unwashed hands, that இப்போதான் வந்து ஆண்டவர் பதிலே கொடுக்குறாரு. அப்போ கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் கொடுக்குறாரு. எல்லாரும் திட்டிட்டு இல்லை பலார் நர கொடுத்து அதுக்கப்புறமா இதுதான் உன் இருதயத்தை நீ பார்த்துக்க. நீ வந்து கை கழுவி சாப்பிட்றியோ இல்லை சாப்பிட்டு கழுவுறியோ அது உன்னுடைய விஷயம். எப்படி வேணா நீ பண்ணிக்கோ. ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் தட். You are not breaking a command by eating with unwashed hands. But if you don't honor your father and mother, but if your heart is not in the proper place, then you are breaking a command. Right? Jeremiah 17:9-10. The heart is deceitful above all things and desperately wicked. Who can know it? I, the Lord, search the heart. I test the mind, even to give every man according to his ways, according to the fruit of his doings. இல்லை, ஆண்டவர் சொல்றார், I will give my people an undivided heart and put a new spirit in them. I will remove from them their heart of stone and give them a heart of flesh. Amen. What a great promise. இல்லை, அப்படியே நம்ம கெட்டு போயிருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், அவனை மாத்திர அப்படின்றார். அதுதான் கிறிஸ்டியானிட்டி. இல்லை, அந்த பாரிசீஸ்க்கு சொல்றாரு, இல்லை, are you willing to change? I am here to impact the change in your lives. And the Lord says, Matthew says, blessed are those who have pure heart, for they shall see God. ஆண்டவரே, எங்களுக்கும் அவ்விதமான ஒரு இருதயத்தை நீங்க தான் ஆண்டவரே. எல்லாரும் எழுதி வைக்கலாமா? Thank you, Jesus. அப்பா, இந்த அருமையான ஆண்டவரை விடையிலப்பா உங்களுடைய ஆலயக்குள்ளாக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். Cleanliness அப்படின்னா என்ன? What is being unclean, O Jesus? Heavenly Father, tonight, O Lord, you have ministered to us, O Lord, as God's people. Heavenly Father, correct our hearts, O Jesus. ஆண்டவரே, முக்கியமா ஆண்டவரே, எங்களுடைய பெற்றோர்களுடைய ஸ்தானத்தில் இருக்கிறவர்களையும் ஆண்டவரை நாங்கள் கனப்படுத்த கிருபை பாராட்டணும்.
அந்த ஒரு லெகசி ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் காட்டி கொடுக்க உதாரணமாக அவர்களுக்கு இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. And the Bible very clearly says, oh Lord, those who honor their parents, oh Lord, they will live a long life. Long life. கர்த்தாவே கர்த்தரே எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, we want them to live a long life for Jesus in this land, oh Lord. But let them, oh Lord, grow in the fear of God, oh Jesus. ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே பிழைகளை நீங்க எடுத்து கொடுங்க ஆண்டவரே. What enters, O Lord, into our mouth, O Lord, Heavenly Father, O Lord, it goes into our heart, O Jesus, and it corrupts our heart, O Jesus. ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இப்போ கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, கர்த்தாதி கர்த்தரே ஹிப்போக்ரிசி அப்படின்றது ஆண்டவரே அது எங்களுடைய வாழ்க்கையில் இராதபடி ஆண்டவரே, கிறிஸ்தவர்களுக்கு வராதபடி ஆண்டவரே, திருச்சபைகளுக்கு அது வராதபடி நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் உண்மையான தேவ பிள்ளைகளாக ஆண்டவர் நாங்கள் இருக்க, கர்த்தாதி கர்த்தர் எந்த விதமான கபடமும் ஆண்டவர்களுக்குள்ளாக இராதபடி நீங்க கிருபை பாராட்டுங்க. எங்களை நீங்க சுத்திகரிக்க, கர்த்தருடைய அதிகாரம் ஆண்டவரே எங்களோடு கூட தங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் எங்களோடு கூட தங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவர் வல்லமையான பிரசனம் தங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே மெச்சூரான ஆண்டவரே கிறிஸ்டியன்ஸாக நாங்கள் வளர கிருபை பாராட்டு. Because O Lord, Heavenly Father, right now O Lord, this world O Lord needs O Lord mature Christians O Lord and good churches O Lord, spirit-filled churches O Lord. அது நாங்களாக இருக்க ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உதாரணங்களாக நாங்கள் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆளுகை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே எங்களுடைய ஆண்டவரே இந்த உள்ளத்திலிருந்து ஆண்டவரே, Heavenly Father, let there be no Lord evil thoughts of Jesus. Let there be no murder, Lord. Heavenly Father, thoughts of murder, adultery, Lord, sexual immorality, Lord. இதெல்லாம் ஆண்டவர் நாங்கள் மேற்கொண்டு வர கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே பரிசுத்தமாய் வாழ கிருபை பாராட்டுங்கப்பா. கர்த்தாதி கர்த்தரே ஹalleluya ஆண்டவரே நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. Heavenly Father, the parents O Lord who have O Lord addictions O Lord in their lives O Lord, they will pass it on to their children also O Jesus. If they have, O Lord, Heavenly Father, any kinds of addiction, O Lord, அது பிள்ளைகளுக்கும் வரும் என்று ஆண்டவரே பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதிக்கிறது வியாதிகள் மட்டுமே இல்லை ஆண்டவரே, அவருடைய பழக்க வழக்கங்களும் ஆண்டவரே பிள்ளைகளும் ஆண்டவரை கற்றுக்கொள்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே எங்களை பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் மாற்றித்தான் ஆண்டவரே. இந்த வேளை ஆண்டவரே எங்கள் இருதயங்களை ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்தும்படியாக தூய்மைப்படுத்தும்படியாக நாங்கள் க்ஷமிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவது ஆண்டவரே, இவ்விதமான கமாண்ட்மெண்ட்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணும்படியாக, இவ்விதமான கட்டளைகளை ஆண்டவர் நாங்கள் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரை கீழ்ப்படியும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக க்ஷமிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Heavenly Father, you have given us a wonderful verse, O Lord. Blessed are those whose heart is pure, for they shall see God. ஆண்டவரே பரிசுத்தமான இருதயத்தை தாங்க, சுத்தமுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. என்னுடைய கைகள் சுத்தமா இருக்கிறதோ, என்னுடைய இருதயம் மாசற்றதாக இருக்கிறதோ, அவன் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏற கடவுள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. சுத்தமான இருதயத்தை தாங்க. Bless us all, Lord, with good hearts, Lord. Heavenly Father, Lord, so that Lord we can be a blessing to everyone, Lord, around us, oh Jesus. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னுடைய இன்று பலப்படுத்திருக்கிறேன். இன்னும் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரே என்னுடைய லெகசி ஆண்டவரே, என்னுடைய டெஸ்டிமனி ஆண்டவரே அநேகருக்கு பரவ நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இல்லத்திலும் தெய்வ பிரசனம் வாசம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே. உங்களுடைய வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மாவும் எண்ணையும் குறையாதபடி நீங்க நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிகுதியான காரியங்களுடைய பிள்ளைகள் பார்க்க நீங்க கிருபை பாராட்டுங்க. Bless everyone here, oh Jesus. Every family, oh Lord. They are very special to you, Jesus. You love them, oh Lord, unconditionally, oh Lord. உம்மை பிரியப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ நீங்க கிருபை பாராட்டுங்க. இவர்களுடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவருடைய அடுத்த சந்ததியும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கெட்டு போகாதபடி நீங்க பாதுகாத்துக்கொள்ள ஆண்டவரே. இந்த பொல்லாத ஆண்டவரே, பொல்லாத இந்த உலகத்தின் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே வழி தவறி போகாதபடி நீங்க பாதுகாத்துக்கொள்ள ஆண்டவரே. இந்த நடைகள் ஆண்டவர் நீங்க ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. அவருடைய பாதங்கள் ஆண்டவரே சருகி விழாதபடி ஆண்டவரை தூதர்களை கொண்டு ஆண்டவருடைய ஆண்டவரை எங்களுடைய வாலிப பிள்ளைகளை எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவர் பாதங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே அதிகாரம் பிள்ளைகளோடு தங்கட்டும். Every family is special, Lord. Every family is special, Lord. Heavenly Father, help us all to grow in maturity, O Lord, in Christ Jesus. ஆசீர்வதித்து நடத்துங்க. துதிக்க மகிமை நமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யமும் இந்த கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு வரத்தடைப்பட்ட அத்தனை பேரும் கிருபையும் வல்லமையும் உடைய சமாதானம் அதிகாரம் உங்களுடைய அற்புதமான நடத்துதலும் உங்களுடைய அற்புதமான வார்த்தைகளும்
சுத்திகரிக்கும் உங்களுடைய அன்பான பிரசனம் உங்களுடைய பிள்ளைகளோடு இன்றும் என்றுமே நிலைத்து நிற்பதாக. ஆமென்.